ஓகே. பூபேஷ் நீங்க என்ன கிளாஸ்க்குனா 11th 12ங்களா? Sir, I'm sharing. Miss, I am 12th. 12th. ஓகே ஃபைன். Yes. சந்தன மாரிராஜ் கண்ணா நம்ம வந்து ஆல்ரெடி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஒரு கோர்ஸ் இப்போ போயிட்டு இருக்கு இல்லைங்களா? இது வரைக்கும் நான் என்ன எடுத்திருக்கேன்னா மேக்ஸிமம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா சாப்டர்ஸுமே முடிஞ்சிருச்சு சாமி. அமீன்ஸ் மட்டும்தான் கொஞ்சோண்டு லாஸ்ட் ஒரு 30% பாக்கி இருக்கு. மற்றபடி எல்லா கான்செப்ட்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. பூபேஷ்க்கும் சொல்றேன். பூபேஷ் லாஸ்ட் கிளாஸ்ல அட்டெண்ட் பண்ணீங்க இல்லையா? உங்களுக்கு தெரியும். அமீன்ஸ் சாப்டர்ல தான் கொஞ்சம் பாக்கி இருக்கு. மேக்ஸிமம் நம்ம எல்லாமே எடுத்தாச்சு. நீங்க வந்து ஐயூபேக் நாமென்க்ளேச்சர்ல ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு சொல்றீங்க, which is very good. சூப்பர். அப்போ வேற எந்தெந்த இடம்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு தோணுது? அப்ப நீங்க என்ன கேட்டீங்கன்னா கேஸ் வருதுல மேம், அதெல்லாம் என்னக்கண்ணா? எக்ஸெப்ஷனல் கேஸ். எக்ஸெப்ஷனல் கேஸ் லெவல் ஓகே மேம். பட் இந்த வாட்டி ஜேஇ மெயின்ஸ்ல எல்லாமே அதர் தென் என்சிஆர்டி தான் கேட்டிருக்காங்க ஆர்கானிக் ஃபுல்லா. கண்ணா எனக்கு தெரிஞ்சு 28th பேப்பர் மட்டும்தான் ரிலேட்டிவ்லி கஷ்டமா இருந்தது. பட் மற்ற எல்லா பேப்பருமே ஈஸியா தானே இருந்தது. 28th அதுவும் மார்னிங் மட்டும்தான் கஷ்டமா இருந்தது. எஸ் மேம். பட் கெமிஸ்ட்ரியில இந்த ஆர்கானிக் வைஸ் தான் மேம் எனக்கு டஃப்பா ஃபீல் பண்றேன். பிசிக்கல் ஓகே. நான் இப்போ என்ன பண்றேன்னா क्वेश्चंஸா நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? क्वेश्चंस மட்டுமே பார்க்கலாம். அது வந்து மற்றவங்களுக்கும் கஷ்டமா இருக்காது. ஏன்னா நம்ம ஆர்கானிக் சாப்டர்ஸ் 11th 12th எல்லாமே பார்த்துட்டதுனால क्वेश्चंஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். அதுல ஏதாவது உங்களுக்கு வந்து எப்படி இருந்தாலும் ஒரு क्वेश्चन எடுத்தாலே நம்ம நிறைய கான்செப்ட்ஸ் அப்ளை பண்ண வேண்டியதா தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு வர டவுட் நீங்க கேட்டே வாங்க. சரிங்களா? ஓகே மேம். அது அப்படி இருந்தா ஓகேவா? மற்றவங்களுக்கும் ஓகேங்களா? क्वेश्चनाவே டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாமா? ப்ராப்ளம்ஸ் மாதிரி ஆரம்பிக்கலாங்களா? அண்ட் இப்போ நான் எடுத்திருக்கக்கூடிய क्वेश्चन வந்து ஜேஇ மெயின் அட்வான்ஸ்டு ரெண்டுல இருந்துமே இருக்கும். ஆனா இது எப்படின்னா ப்ரிப்பரேஷன் லெவல்ல நான் வந்து ஜேஇ மெயினுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், இல்லை நான் நீட்டுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், நான் எதுக்கு அட்வான்ஸ்டு கொஸ்டின்லாம் பார்க்கணும்லாம் நினைக்காதீங்க. ஒரு ப்ராக்டிஸ்னு எடுத்துக்கிட்டா நீங்க எல்லா ஃபார்ம் ஆஃப் கொஸ்டினுமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். எல்லாமே ஒரே கான்செப்டா அடிப்படையா கொண்டு வேற வேற ஃபார்ம்ல கேட்ட கொஸ்டின் தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும்னா இந்த ஜேஇ மெயின்ல 21st டேவோ 2nd டேவோ அதுல வந்து ஜேஇ அட்வான்ஸ்டு ப்ரீவியஸ் இயர் அட்வான்ஸ்ட்ல கேட்ட கொஸ்டினை மெயின்ஸ்ல கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ விச் மீன்ஸ் நான் மெயின்ஸுக்கு தான் ப்ரிப்பேர் பண்றேன், அட்வான்ஸ்டோட கொஸ்டின்ஸ் பார்க்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி நம்ம நீட்டுக்கு தானே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம், நான் ஏன் ஜேஇ கொஸ்டின்ஸ் பார்க்கணும்னு நீங்க நினைக்கக்கூடாது. எல்லாமே உங்களுக்கு ப்ராக்டிஸை கொடுக்கும். அதனால நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது மெயின்ஸுக்கு தனியா இல்லை நான் வந்து அட்வான்ஸ்டுக்கு தனியாக இல்லை நீட்டுக்கு தனியான கொஸ்டின் சால்வ் பண்ணாமல் எல்லா கொஸ்டின்ஸுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சால்வ் பண்ணணும். ஏன்னா ஜேஇ மெயின்ஸ்லேயே அட்வான்ஸ்லேயே கேட்ட கொஸ்டின்ஸ் நீட்டில் கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? எல்லாத்துக்குமே சிலபஸ் ஒன்று தான். ஒரு சில டைம் ஒருவேளை நீட்லேயே இன்னும் கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் கேட்கலாம்னா அப்போ அட்வான்ஸ்ல இருந்து கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ ப்ராக்டிஸுங்கும் போது எல்லா கொஸ்டின்ஸுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ரைட். ஸோ நம்ம வந்து கடைசியாக எந்த பார்ட் வந்து பெண்டிங் இருக்குங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். அது வேணும்னா ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், இல்லைன்னா நம்ம கொஸ்டின்ஸ்குள்ளே டைரெக்டாக போயிடலாம். எந்த பார்ட் பெண்டிங் இருக்குன்னா கடைசியாக எது வரைக்கும் எடுத்தோம்? ஏன்னா அது மட்டும் மிஸ் பண்ணிட்டு நான் கொஸ்டின்ஸ்குள்ளே போக வேண்டாம்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் ஒரு 5-10 மினிட்ஸ் அதை குயிக்காக ரிவைஸ் பண்ணிட்டு கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ எது வரைக்கும் எடுத்தோம்னு ஞாபகம் இருக்குங்களா? கடைசியா நோட்ஸ் பார்த்து சொல்லுங்க. ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் நினைக்கிறேன். சொல்லுங்க தத்வதிகா. chemical properties of amines ma'am. chemical properties of amines-ல நம்ம பார்த்து amines-க்குனாது amines. ஸோ chemical properties of amines-ல நம்ம பேசிக் நேச்சர் வரைக்கும் பார்த்துருந்தோம். கரெக்ட்டுங்களா? அதுக்கு அடுத்தது என்ன இருக்கும்னா டிஸ்டிங்விஷ் டெஸ்ட் ஆஃப் அமீன்ஸ் இருக்கும். அதாவது நம்ம கிட்ட இருக்கிற அமீன் பிரைமரியா செகண்டரியா டெர்ஷரியான்னு டிஸ்டிங்விஷ் பண்ற டெஸ்ட். அதுக்கப்புறம் அனுலனோட எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் டயசனியம் சால்ட்டுக்கு போயிடுவோம். டயசனியம் சால்ட்ல வாட் இஸ் டயசனியம் சால்ட், இட்ஸ் ஸ்ட்ரக்சர், ப்ரிப்பரேஷன் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அவ்வளவுதான் அந்த சாப்டர். கரெக்ட்டுங்களா? இது எல்லாமே ரொம்ப ஈஸியான பார்ட். யாருக்காவது ஒரு தடவை ரிவைஸ் பண்ணணும்னு நினைச்சா சொல்லுங்க. ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்ல ரிவைஸ் பண்ணிடலாம்.
யாருக்காவது வேணுமா? இல்ல எனக்கு அந்த கான்செப்ட்ஸ்லாம் கொஞ்சம் கிளியர் தான், கொஸ்டின்ஸ்குள்ள டைரக்டா போயிடலாம்னா போயிடலாம். சொல்லுங்க மேம். ஓகே ஃபைன். நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன், தெரியுதான்னு பாருங்க. சந்தன மகாராஜ் உங்களுக்கு ஓகே தானே? அந்த லாஸ்ட் பார்ட் ஆஃப் அமீன்ஸ் மட்டும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகே மேம். ஓகே ரைட். ஸோ இப்போ நான் பேச போகிறது அமீன்ஸோட டிஸ்டிங்விஷ் டெஸ்ட். நம்மக்கிட்ட இருக்கிற அமீன் பிரைமரியா, செகண்டரியா, டெர்ஷரியான்னு டிஸ்டிங்விஷ் பண்ணுறது. அதுக்கு 3 டெஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து யூசிங் ஹின்ஸ்பர்க் ரியேஜென்ட். ஹின்ஸ்பர்க் ரியேஜென்ட்டுங்கிறது நான் சொல்கிறது ஒரு கமர்ஷியல் நேம் இல்லைங்களா? அதோட கெமிக்கல் நேம் என்னது? வாட் இஸ் ஹின்ஸ்பர்க் ரியேஜென்ட்? பென்சீன் சல்ஃபனைல் குளோரைடு, கரெக்ட்டுங்களா? ஸோ அதை வச்சு நம்மக்கிட்ட இருக்கிற அமீன் பிரைமரியா, செகண்டரியா, டெர்ஷரியா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி பை யூசிங் நைட்ரஸ் ஆசிட். நைட்ரஸ் ஆசிடை வச்சு நம்ம கொடுத்துருக்கிற அமீன் பிரைமரியா, செகண்டரியா, டெர்ஷரியா. இன்ஃபேக்ட் பிரைமரியா இருந்தால் அது அலிஃபாட்டிகா அரோமேட்டிகான்னு கூட கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் இஸ் ரொம்ப ஃபேமஸான ஒரு கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட் ஃபார் பிரைமரி அமீன்ஸ், விச் இஸ் யோர் isocyanate test, or it is also called as carbalamine test. சரிங்களா? அதுதான் இப்போ ஃபர்ஸ்ட் 3ஆ பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹின்ஸ்பர்க் ரியேஜென்ட். ஸோ ஹின்ஸ்பர்க் ரியேஜென்ட்டோட கெமிக்கல் நேம் நான் என்னன்னு சொன்னேன்? பென்சீன் சல்ஃபனைல் குளோரைடு அப்படின்னு சொன்னேன், கரெக்ட்டுங்களா? So this is benzene, this is sulfonyl group, and this is chloride. So this is benzene sulfonyl chloride. இப்போ இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து நம்மகிட்ட இருக்கிற அமீன் பிரைமரியா, செகண்டரியா, டெர்ஷரியா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம்னு பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் I have 3 test tubes. ஒன்னொன்னுலயே நான் வந்து பிரைமரி அமீன், இன்னொரு செகண்டரி அமீன், இன்னொரு டெர்ஷரி அமீன் வச்சிருக்கேன். பட் எது பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா? 3லயுமே நம்ம வந்து ஹின்ஸ்பர்க் ரியேஜென்ட் ஆட் பண்றோம், விச் இஸ் யோர் பென்சீன் சல்ஃபனைல் குளோரைடு. அப்படி போடும்போது இந்த தேர்ட் டெஸ்ட் டியூப்ல ஒரு சேஞ்சுமே வரல, அப்படியே இருக்கு, ரியாக்ஷனே நடக்கல. ஓகேங்களா? இதுதான் நம்மளோட அப்சர்வேஷன். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டெஸ்ட் டியூப்ல ஏதோ ஒரு பிரசிபிடேட் வருது, ரெண்டுலயுமே வருது. ஓகேங்களா? ஆனா தேர்ட் டெஸ்ட் டியூப்ல ரியாக்ஷனே நடக்கல. அப்போ இந்த ரியாக்ஷன் நடக்காததுனால இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா, இங்க இருக்கிற அமீன் வந்து டெர்ஷரி அமீன்னு கன்க்ளூட் பண்ணலாம். இதுக்கு பின்னாடி இருக்கிற ரியாக்ஷன், இதுக்கு பின்னாடி என்ன மெக்கானிசம் இருக்கு, ஒரு என்ன ரியாக்ஷன் இருக்கு, என்ன லாஜிக் இருக்குங்கிறத நான் அடுத்து சொல்லித்தரேன். பட் இதுதான் லேப்ல நம்ம பண்ணக்கூடியது. ஸோ தேர்ட் டெஸ்ட் டியூப்ல எனக்கு ரியாக்ஷனே நடக்கல. ஸோ அதுல இருந்து நான் என்ன இன்ஃபர் பண்றேன்னா, தட் இஸ் டெர்ஷரி அமீன் இன்ஃபர் பண்றேன். அடுத்தது ஃபர்ஸ்ட் அண்ட் டெஸ்ட் டியூப் ரெண்டுலயுமே ஒயிட் பிரசிபிடேட் ஏதோ வருது. ரெண்டுலயுமே நான் என்ன பண்றேன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்றேன். அப்படி சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டியூப்ல இந்த ஃபார்ம் ஆன ஒயிட் பிரசிபிடேட் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணதுக்கு அப்புறம் டிசால்வ் ஆயிடுச்சு. ஸோ பிரசிபிடேட் ஃபார்ம்டு இருக்கு இல்லைங்களா, அது வந்து சால்யபிள் இன் ஆல்கலி. ஆனா இங்க ஃபார்ம் ஆன பிரசிபிடேட் நான் சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டும் டிசால்வ் ஆகல. இதுதான் என்னோட அப்சர்வேஷன். ஸோ இதுல இருந்து நான் என்ன கன்க்ளூட் பண்றேன் அப்படின்னா, இது வந்து பிரைமரி அமீனா இருந்திருக்கணும் அண்ட் இது வந்து செகண்டரி அமீனா இருந்திருக்கணும்னு கன்க்ளூட் பண்றேன். சரிங்களா? ஸோ ரியாக்ஷனே நடக்காதது டெர்ஷரி. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டெஸ்ட் டியூப்ல ரியாக்ஷன் நடந்தது. பட் ரியாக்ஷன் நடந்துதான் ஒயிட் பிரசிபிடேட் ஃபார்ம் ஆச்சு. பட் அந்த ஃபார்ம் ஆன பிரசிபிடேட் சால்யபிளில ஆல்கலில டிசால்வ் ஆச்சுன்னா அது இந்த டெஸ்ட் பிரைமரி, ஆல்கலில டிசால்வ் ஆகலைன்னா அது இந்த டெஸ்ட் செகண்டரி. புரிஞ்சுதுங்களா? ரைட். இப்போ ஹின்ஸ்பர்க் ரியேஜென்ட்டை வச்சு லேப்ல எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துட்டோம். பட் இது வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற ரியாக்ஷன் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஒருவேளை பிரைமரி அமீனா இருந்து இந்த பிரைமரி அமீன் கூட ஹின்ஸ்பர்க் ரியேஜென்ட் ட்ரீட் பண்ணீங்கன்னா, இங்க இருக்கிற குளோரினும் இங்க இருக்கிற ஹெச்சும் சேர்ந்து HCl வெளியில போயிடும். ஓகேங்களா? அப்ப என்ன ஃபார்ம் ஆகும்? RNH, அதுக்கப்புறம் சல்ஃபனைல் குரூப் and benzene.
கரெக்ட்டுங்களா? இப்படி ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். இப்படி காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுறதுனால தான் உங்களுக்கு ஒயிட் பிரசிபிடேட்டா தெரியுது. ஓகேங்களா? ஆனால் இந்த காம்பவுண்ட்ல பாருங்க, this nitrogen is connected to the sulfonyl group. Actually sulfonyl group வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான எலக்ட்ரான் withdrawing group. ஓகேங்களா? அப்ப இந்த ஸ்ட்ராங் எலக்ட்ரான் withdrawing group நைட்ரஜன் கிட்ட இருந்து எலக்ட்ரானை புல் பண்ணும். அப்ப நைட்ரஜன் ஆப்வியஸ்லி ஹைட்ரஜன் கிட்ட இருந்து எலக்ட்ரானை புல் பண்ணும். சோ இந்த ஹைட்ரஜன் தன்னோட எலக்ட்ரானை நைட்ரஜனுக்கு கொடுத்துட்டு H+ போகிறதுக்கு ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கும். சோ எந்த ஒரு ஸ்பீஷிஸ் தன்னோட எந்த ஒரு காம்பவுண்ட் வந்து H+ ரிலீஸ் பண்ணுதோ அதை நம்ம ஆசிட்னு சொல்லுவோம். கரெக்ட்டுங்களா? அப்ப அசிடிக் நேச்சர் இந்த காம்பவுண்டுக்கு இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இந்த ஹைட்ரஜன் H+ போகிறதுக்கு ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. கரெக்ட்டுங்களா? இந்த சமயத்துல இந்த டெஸ்ட் டியூப்ல நான் சோடியம் ஹைட்ராக்சைடு போடும்போது சோடியம் ஹைட்ராக்சைடு இஸ் a பேஸ் அண்ட் இதுக்கு அசிடிக் நேச்சர் இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்ப ஆசிடும் பேஸும் ரியாக்ட் ஆகி நியூட்ரலைஸ் ஆகி ஒரு சால்யூபிள் சால்ட் போய் அதுவும் டிசால்வ் ஆயிடும். ஸோ இது ஆசிடா இருக்கிறதுனாலையும் நான் போடுறது பேஸுங்கிறதுனாலையும் ரியாக்ஷன் நடந்து இந்த ஃபார்ம் ஆன பிரெசிபிடேட் டிசால்வ் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? ஸோ அதனாலதான் ஆல்கலில இந்த காம்பவுண்ட் டிசால்வ் ஆயிடுச்சுன்னா அப்ப என்னோட ஸ்டார்டிங் காம்பவுண்ட் வந்து பிரைமரி அமீனா இருக்கணும்னு நான் கன்க்ளூட் பண்றேன். இதுவே செகண்டரி அமீன் வச்சுக்கோங்களேன், RNH இன்னொரு R குரூப் வேற இருக்கும். கரெக்ட்டுங்களா? இப்ப நம்ம பென்சீன் சல்பனைல் குளோரைட் கூட ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகும்? ஒரு ஹைட்ரஜனும் ஒரு குளோரனும் வெளியில போயிடும். கரெக்ட்டுங்களா? இப்ப HCl வெளியில போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். அதுதான் நம்மளுக்கு செகண்ட் டெஸ்ட் டியூப்ல பிரெசிபிடேட்டா வந்தது. ஆனா இந்த பிரெசிபிடேட் டிசால்வ் ஆகலையே. ஏன் இந்த ஃபார்ம் ஆன பிரெசிபிடேட் சோடியம் ஹைட்ராக்சைடுல டிசால்வ் ஆகல? மெத்தில் குரூப் இருக்கு. ஆக்சுவலி இங்க வந்து அசிடிக் ஹைட்ரஜன் இல்ல. கரெக்ட்டுங்களா? இங்கேயும் R குரூப் தான் இருக்கு, இங்கேயும் R குரூப் தான் இருக்கு. சோ இங்க இது வந்து ஆசிடே கிடையாது. அதனால பேஸ்ல வந்து பேஸ் கூட அது ரியாக்ட் ஆகல. புரிஞ்சுதுங்களா? அதனால இதை நான் செகண்டரின்னு கன்க்ளூட் பண்ணிட்டேன். இதுவே டெர்ஷரியா இருந்தா ரியாக்ஷனே நடக்காது. ஏன் நடக்காது? ஹைட்ரஜன் இல்ல, அவ்வளவுதான். ஸோ HCl வெளியில போகாது. ஸோ ரியாக்ஷன் நடக்கிறதுக்கே சான்ஸ் இல்லை. அப்போ இதை வந்து நம்ம டெர்ஷரின்னு கன்க்ளூட் பண்ணிடலாம். புரிஞ்சுதுங்களா? ஸோ ஹின்ஸ்பர்க் ரியேஜென்ட்டை யூஸ் பண்ணி நம்மளால பிரைமரி செகண்டரி டெர்ஷரின்னு மூணையுமே டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும். ரைட். இப்போ செகண்ட் ரியேஜென்ட் இஸ் யூசிங் நைட்ரஸ் ஆசிட். என்னங்க நைட்ரஸ் ஆசிடோட ஃபார்முலா என்ன? HNO3 is nitric acid. இப்ப நான் பேசுறது நைட்ரஸ் ஆசிட். சரிங்களா? ஃபைன். சோ இந்த நைட்ரஸ் ஆசிடோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்மளோட சிலபஸ்ல அவங்க ஸ்பெசிஃபிக்கா கொடுத்திருக்கிறது பிரைமரி அலிஃபாட்டிக், பிரைமரி அரோமேட்டிக். அது சூப்பரா அது வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணி கொடுக்கும். செகண்டரிக்கும் டெர்ஷரிக்கும் அவங்க ரியாக்ஷன்ஸ்லாம் பெருசா சொல்லல. பட் அது எப்படி என்னவா, அதாவது லேப்ல பண்ணா எப்படி நம்ம செகண்டரியா டெர்ஷரியான்னு கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற ரியாக்ஷன்ஸ் அவங்க டிஸ்கஸ் பண்ணல. பட் நான் மூணுமே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். எது முக்கியங்கிறதுனா அலிஃபாட்டிக் பிரைமரியா இல்ல அரோமேட்டிக் பிரைமரியாங்கிறத நம்ம சூப்பர்வா இந்த நைட்ரஸ் ஆசிடை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் இது என்னதுக்குன்னா, இது பிரைமரியா செகண்டரியா டெர்ஷரிங்களா? பிரைமரி அம்மா. பிரைமரி. அலிஃபாட்டிக்கா அரோமேட்டிக்கா? அலிஃபாட்டிக். சோ இதுக்குள்ள நான் வந்து நைட்ரஸ் ஆசிட் போடுறேன். சரிங்களா? நைட்ரஸ் ஆசிடாவும் போடுவாங்க, ஆர் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அண்ட் சோடியம் நைட்ரைட் சால்ட் காம்போவாவும் போடுவாங்க. சரிங்களா? நைட்ரஸ் ஆசிடாவும் போடலாம், இல்லைன்னா HCl பிளஸ் சோடியம் நைட்ரைட் காம்பினேஷனா போடுவாங்க. ஸோ இங்க இருக்கிற ஹைட்ரஜனும் இங்க இருக்கிற NO2வும் சேர்ந்துதான் HNO2 மாறும். ஓகேங்களா? ரைட். அண்ட் டெம்பரேச்சர் வந்து 0 to 5 டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா, ஒரு பவுல் ஃபுல்லா ஐஸ் கியூப்ஸ் வச்சு அந்த ஐஸ் கியூப்குள்ள டெஸ்ட் டியூப் வச்சு தான் ரியாக்ஷனே பண்ணுவாங்க. அப்பதான் மெயின்டைன் பண்ண முடியும். ஆனால் இங்க என்ன ஆகுதுன்னா, நடுவில் ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும், நான் சொல்லித்தரேன். பட் இந்த ரியாக்ஷன்ல என்ன ஆகும்னா, இந்த பிரைமரி அமீனா இருந்தது பாருங்க, இந்த அமீன் இருந்த இடத்துல ஆல்கஹால் ஃபார்ம் ஆயிரும். ஆனா ஆல்கஹால் ஃபார்ம் ஆகுறது நம்மளுக்கு எப்படி லேப்ல தெரியும்? கண்டிப்பா தெரியாது. கரெக்ட்டுங்களா?
ஏன்னா அது ஏதாவது ஒரு லிக்விடா ஏதாவது ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் கூடவே பை ப்ராடக்ட் ஒன்று வரும் which is நைட்ரஜன் கேஸ். அப்போ நம்மளுக்கு டெஸ்ட் டியூப்ல பபிள்ஸ் ஃபார்ம் ஆச்சுனாலே தெரிஞ்சுக்கலாம் ஓகே நைட்ரஜன் கேஸ் இவால்வ் ஆயிட்டு இருக்குன்னு. ஸோ நைட்ரஜன் கேஸ் இவால்வ் ஆச்சுன்னா பபிள்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா அது நைட்ரஜன் கேஸ்னால வரக்கூடிய பபிள்ஸ். அண்ட் அந்த நைட்ரஜன் கேஸ் இவால்வ் ஆச்சுன்னா நம்ம கிட்ட இருந்த அமீன் வந்து அலிஃபாட்டிக் பிரைமரி அமீன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இங்க நான் ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும்னு சொன்னேன் இல்லையா? அது எவ்வளவு வேகமா ஃபார்ம் ஆகுதோ அவ்வளோ வேகத்துல அது டீகம்போஸும் ஆயிடும். பட் இது என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த R குரூப் அப்படியே இருக்கும் CH3. ஆனா இந்த அமீன் அப்படியே இருக்காது. நைட்ரஜன் ட்ரிபிள் பாண்ட் நைட்ரஜன். நைட்ரஜனோட வேலன்சி இஸ் 3. நைட்ரஜனால மினிமம் 3 பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். இந்த நைட்ரஜன் 3 பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுச்சு. அதோட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படியே இருக்கு. பட் இந்த நைட்ரஜன் 4 பாண்ட் ஃபார்ம் பண்ணிருக்குன்னா which means அதோட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை யூஸ் பண்ணியும் ஃபார்ம் பண்ணிருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜை காம்பன்சேட் பண்றதுக்கு நெகட்டிவ் சார்ஜ் ஆன Cl- கவுண்டர் அயானா பக்கத்துல நிற்கும். ஆனா இந்த காம்ப்ளெக்ஸ் ஹைலி அன்ஸ்டேபிள், ரொம்ப 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 அன்ஸ்டேபிளுங்க. இது எவ்வளவு வேகமா ஃபார்ம் ஆகுதோ அதே வேகத்துல அது டீகம்போஸும் ஆயிரும். இது ஏன் அன்ஸ்டேபிள் அப்படின்னு நான் சொல்றேன்னா, ஒருவேளை இந்த பாண்ட் ஆக்சுவலி நைட்ரஜன் ஒரு ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம், அது சாதாரணமா பாசிட்டிவ் சார்ஜை பேர் பண்ணிக்கவே பண்ணிக்காது. கரெக்டுங்களா? இங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒருவேளை இந்த பாண்ட் உடைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, பாண்ட்ல இருக்கிற 2 எலக்ட்ரானையும் சேர்த்திட்டு இந்த நைட்ரஜன் ட்ரிபிள் பாண்ட் நைட்ரஜன், அதாவது நைட்ரஜன் கேஸா ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளான மாலிகுலா அது இவால்வ் ஆக முடியும். அப்போ ஒரு ஸ்டேபிளான மாலிகுலா மாறுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது அது கஷ்டப்பட்டு தன்னோட லோன் பேரையும் லூஸ் பண்ணிட்டு பாசிட்டிவ் சார்ஜோட இப்படி ஒரு அன்ஸ்டேபிளான மாலிகுலா இருக்கவே இருக்காது. அது இம்மீடியட்டா டீகம்போஸ் ஆகி நைட்ரஜன் கேஸா மாறத்தான் பார்க்கும். புரிஞ்சுதுங்களா? நீங்க என்னதான் 0 to 5 டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் பண்ணாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது. அது கண்டிப்பா நைட்ரஜன் கேஸ் இவால்வ் பண்ணிரும். அப்ப நைட்ரஜன் கேஸ் இவால்வ் ஆகுதுனாலே நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? ஓகே, அங்க இருக்கிறது வந்து அலிஃபாட்டிக் பிரைமரி அமீன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ரைட். இதுவே ஒருவேளை இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. எஸ் அந்த மாதிரி சொல்லுங்க. இப்ப HNO2 மட்டும் போட்டீங்கன்னா Cl- ஃபார்ம் ஆகாதுல மேம்? இல்ல கண்ணா, நீங்க வந்து நைட்ரஸ் ஆசிட் ஃபார்ம் பண்ணும்போதே நீங்க HCl and NaNO2 கூட தான் சேர்த்து தான் பண்ணியிருப்பீங்க. நீங்க ரியேஜென்ட்டா போடும்போதே உள்ளேயே இருக்கும் Cl-. ரியேஜென்ட் பாட்டிலேயே. ஓகே ரைட். இப்போ இது வந்து அனலன் எடுத்துக்கலாம். ஸோ அனலனுங்கிறது அரோமேட்டிக் பிரைமரி அமீன். கரெக்டுங்களா? இப்போ இதை வந்து நீங்க மறுபடியும் நைட்ரஸ் ஆசிட் கூட ட்ரீட் பண்றீங்க. ஸோ நான் ஏன் இப்படி ரெண்டா போடுறேன்னா, எக்ஸாம்ல இப்படியும் போடுவாங்க இப்படியும் போடுவாங்க, நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ட் இங்கேயும் நீங்க 0 to 5 டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் பண்றீங்க. இங்க வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. உங்களுக்கு ஏதாவது ஒரு டர்பிடிட்டியாவோ இல்ல ஒயிட் பிரசிபிடேட்டாவோ தெரியும். ஓகேங்களா? அது என்னன்னா இதே மாதிரி தான். என்ன, இங்க CH3க்கு பதிலா இங்க பென்சீன் இருக்கு. நைட்ரஜன் ட்ரிபிள் பாண்ட் நைட்ரஜன், இந்த நைட்ரஜனுக்கு பாசிட்டிவ், ஐ மீன் லோன் பேர், அந்த இந்த நைட்ரஜனுக்கு பாசிட்டிவ் வித் Cl-. ஓகேங்களா? இது வந்து ஆக்சுவலி ஒரு சால்ட். இந்த சால்ட்டுக்கு என்ன பேர் சொல்லலாம்? திஸ் இஸ் பென்சீன். டைசோனியம் குளோரைடு. வெரி குட். பென்சீன். 2 நைட்ரஜன் இருக்கு. டை அசோ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால IUM கம்ப்ளீட் பண்ணணும். பென்சீன் டைசோனியம் குளோரைடு. அவ்வளவுதான். ஸோ இது இருக்குங்களா? இம்மீடியட்டா இது என்ன ஆகும்னா டீகம்போஸ் ஆகணும். ஏன்னா இது டீகம்போஸ் ஆகுது தானே, இது டீகம்போஸ் ஆகி நைட்ரஜன் கேஸ் இவால்வ் ஆகுது தானே. ஆனால் நம்ம ஒருவேளை நம்மளோட ஸ்டார்டிங் மெட்டீரியல் அரோமேட்டிக் பிரைமரி அமீனா இருந்தால் இந்த பென்சீன் டைசோனியம் குளோரைடு வந்து கொஞ்ச நேரத்துக்கு டெஸ்ட் டியூப்ல இருக்கும். ஏன்னா நம்ம 0 to 5 டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் பண்றோம் இல்லைங்களா? இது வந்து அலிஃபாட்டிக் டயசோனியம் சால்ட் மாதிரி கிடையாது. இது ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்கும். ஓரளவுக்கு தான் சொல்றேன், ரொம்பலாம் ஸ்டேபிளா இருக்காது. நீங்க ஒருவேளை டெம்பரேச்சர் கொஞ்சம் ரைஸ் பண்ணீங்கன்னா இதுவும் டீகம்போஸ் ஆகத்தான் செய்யும். ஆனா ஓரளவுக்கு ரிலேட்டிவ்லி ஃபர்ஸ்ட் காம்பவுண்டை விட இந்த செகண்ட் காம்பவுண்ட் பென்சீன் டைசோனியம் குளோரைடு வந்து ஸ்டேபிளா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் ஸ்டேபிளா இருக்குன்னு தெரியணும். ஏன்? அதுவும் டயசோனியம் சால்ட் தான், இதுவும் டயசோனியம் சால்ட் தான். ஆனா ஃபர்ஸ்ட் ஒன் ஹைலி அன்ஸ்டேபிள், அது இருக்கவே இருக்காதுன்னு சொன்னேன். ஆனா இது ஒரு கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும்னு சொல்றேன். Why it is stable?
ரெசனன்ஸ். வெரி குட். அந்த பென்சீன் தான் அதுக்கு காரணம். இது என்ன பண்ணும்னா பென்சீன்ல இருக்கிற இந்த பாண்ட் வந்து த்ரூ ரெசனன்ஸ் நைட்ரஜன் கிட்ட போகும். அப்புறம் இந்த பாண்ட் வந்து மறுபடியும் நைட்ரஜனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ இங்க ஒரு சின்ன ரெசனன்ஸ் நடக்கும். பாருங்க, நான் அதோட ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சரை எழுதுறேன். டபுள் பாண்ட் நைட்ரஜன், அப்ப இங்கேயும் டபுள் பாண்ட். இந்த நைட்ரஜனுக்கு இப்போ 2 பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து ஸ்டில் இந்த நைட்ரஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் தான். இந்த பாண்ட் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆனதுனால இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ். அடுத்தது என்ன ஆகும்? இந்த பாண்ட் பிட்வீன் தீஸ் 2 கார்பன் ஆட்டம்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்ப இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ், டபுள் பாண்ட் நைட்ரஜன், டபுள் பாண்ட் இங்க பாசிட்டிவ் சார்ஜ். கரெக்ட்டுங்களா? நெக்ஸ்ட் என்ன ஆகும்? இந்த பாண்ட் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? டபுள் பாண்ட் நைட்ரஜன், டபுள் பாண்ட். அப்புறம் ஃபைனலா மறுபடியும் என்ன ஆகும்? இந்த எலக்ட்ரான் இங்க வந்துடும், மறுபடியும் இந்த பாண்ட் இங்க வந்து நம்மளுக்கு பழைய ஸ்ட்ரக்சரே திரும்ப வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த ரெசனன்ஸ் நடக்கிறதுனால எப்பெல்லாம் ரெசனன்ஸ் நடக்குதோ அப்பெல்லாம் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ரெசனன்ஸ் எனர்ஜின்னு ஒன்று ரிலீஸ் ஆகி அந்த சிஸ்டமை ஸ்டெபிலைஸ் பண்ணி கொடுக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த பென்சீன் டயசோனியம் சால்ட் வந்து ரெசனன்ஸ்னால ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்கு. அதனால நீங்க 0 to 5 டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் பண்ணீங்கன்னா அது ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் சிஸ்டம்ல, இந்த சிஸ்டம்ல நீங்க என்னதான் 0 to 5 டிகிரி மெயின்டைன் பண்ணாலும் அது ஹைலி அன்ஸ்டேபிள் தான். ஏன்னா அது ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு அங்க ரெசனன்ஸ் கூட கிடையாது. ஃபைன். நெக்ஸ்ட், அதுக்குன்னு இது ரொம்ப நேரம்லாம் இருக்காது. எப்படியும் இது வந்து அடுத்த ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகும். இப்போ பென்சீன் டயசோனியம் சால்ட் வந்துருச்சு, இருந்தாலும் இதை நான் கண்டிப்பா கன்ஃபார்ம் பண்ணணும், அரோமேட்டிக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதுக்குள்ளேயே நீங்க ஃபீனால் ஆட் பண்ணலாம். 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் இதுக்குள்ள ஃபீனால் போட்டேன்னா என்ன கிடைக்கும்னு கெஸ் பண்ணுங்க பாப்போம். ஃபீனால் போடலாம், இல்ல அனிலின் கூட போடலாம். சரி, நான் ஃபீனால் போடுறேன், ஒரு பீட்டா நாப்தால் போடுறேன். என்ன ஆகும்? இது தியரியிலேயே நீங்க படிச்சிருப்பீங்க. க்ளூ கொடுக்கட்டுமா? கப்ளிங் ரியாக்ஷன். பென்சீன் டயசோனியம் சால்ட்டோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க. என்னக்கண்ணா? அனிசோல். அக்கண்ணா, அனிசோல்ங்கிறது பென்சீன் கூட ஆக்சிஜன் இருக்கும், அது கூட CH3 இருக்கும். அது வந்து ஒரு ஈத்தர். ஆரஞ்சு டை மேம். வெரி குட். ஆரஞ்சு கலர் டை ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த ஆரஞ்சு டை வந்ததுனாலே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம கிட்ட இருந்தது வந்து ஏதோ ஒரு அரோமேட்டிக் பிரைமரி அமீன்னு சொல்லி. ஓகேங்களா? சோ அது வந்து கப்ளிங் ரியாக்ஷன். ஆரஞ்சு டைனா அது வந்து p ஹைட்ராக்சி அசோபென்சீன் ஃபார்ம் ஆகுங்களா? அதேதான் கண்ணா, அதேதான். பாரா ஹைட்ராக்சி அசோபென்சீனே தான். அதான். ஆமாங்க சார். ஓகே ரைட். இப்போ நம்ம அதை பத்தி பேசுறதுனால நான் அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிடுறேன். எப்படி இந்த கப்ளிங் ரியாக்ஷன்ல பார்க்கணும் அதை நம்ம இப்பவே பார்த்துடலாம். கவனிங்க. இங்க நான் எழுதுறது வந்து பென்சீன் டயசோனியம் குளோரைடு தான். ட்ரிபிள் பாண்ட் நைட்ரஜன். கரெக்ட்டுங்களா? குளோரைட் கவுண்டர் அயான், அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பீஷிஸ்ங்கிறதுனால பென்சீன் டயசோனியம் குளோரைடு will act as a electrophile. புரிஞ்சுதுங்களா? இப்போ நீங்க ஃபீனால் போடுறீங்க கண்ணா, ஃபீனால்ல எந்தெந்த பொசிஷன்ஸ்ல எல்லாம் எலக்ட்ரோஃபைல்ஸ் வந்து அப்ரோச் பண்ணும்? ஆர்த்தோ பாரா மெட்டா எந்தெந்த பொசிஷன்ஸ்ல எல்லாம் எலக்ட்ரோஃபைல்ஸ் அட்டாச் ஆகும் ஃபீனால்ல? ஆர்த்தோ அண்ட் பாரா. வெரி குட். ஆர்த்தோ அண்ட் பாரா. யூசுவலா எந்த ப்ராடக்ட் மேஜரா கிடைக்கும்? ஆர்த்தோ சப்ஸ்டிடியூட்டடா இல்ல பாரா சப்ஸ்டிடியூட்டடுங்களா? பாரா சப்ஸ்டிடியூட்டட். எஸ். அப்போ ஆப்வியஸ்லி திஸ் இஸ் யுவர் சப்ஸ்ட்ரேட். இப்போ நீங்க போட்ட ஃபீனால் சப்ஸ்ட்ரேட்டா ஆக்ட் ஆகும். அங்க ஃபார்ம் ஆன பென்சீன் டயசோனியம் குளோரைடு வந்து எலக்ட்ரோஃபைலா ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? அப்போ ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னா, இந்த பாண்ட் இருக்கு பாருங்க, அது இந்த நைட்ரஜனை போய் அப்ரோச் பண்ணும். ஸோ இந்த பாண்ட் மறுபடியும் நைட்ரஜனுக்கு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸா மாறிடும். அப்போ எப்படி இருக்கும்னா, நைட்ரஜன்
டபுள் பாண்ட் நைட்ரஜன். இப்போ இதுக்கு ஒரு புது லோன் பேர் வந்துருச்சு. இப்போ பழைய லோன் பேர் இந்த நைட்ரஜனுக்கு அப்படியே இருக்கும். அண்ட் இப்போ ஒரு புது பாண்ட் இந்த நைட்ரஜனுக்கும் இந்த கார்பனுக்கும் நடுவில் வந்திருக்கும் இல்லைங்களா? ஸோ OH இங்க ஒரு கெமிக்கல் பாண்ட், இங்க ஒரு கெமிக்கல் பாண்ட். இப்போ யாருக்கு பிரச்சனை? இந்த கார்பனுக்கு தான் வேலன்சி 10ல, கரெக்ட்டுங்களா? பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். பட் நம்மளுக்கு தெரியும் இங்கெல்லாம் ஹைட்ரஜன்ஸ் இருந்திருக்கும் தானே. இந்த ஹைட்ரஜன் பாண்டை கொடுத்துட்டு H+ஆ வெளியில போயிடும். அப்போ இந்த ஆரஞ்சு கலர் டைன்னு சொன்னீங்களா, இதுதான் அந்த ஆரஞ்சு கலர் டை. ஸோ இதுதான் பாரா பொசிஷன்ல OH இருக்கிறதுனால பாரா ஹைட்ராக்சி அசோபென்சீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் திஸ் இஸ் கால்ட் கப்ளிங் ரியாக்ஷன். புரியுதுங்க? இந்த கப்ளிங் ரியாக்ஷன் நடக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து அங்க ஆரஞ்சு கலர் டை வந்தது. இல்ல ஃபீனாலுக்கு பதிலாக நீங்க அனிலின் போட்டீங்கன்னா என்ன கலர் டை ஃபார்ம் ஆகும்? எல்லோ டை மேம். வெரி குட், எல்லோ கலர் டை. அண்ட் அங்க ஃபார்ம் ஆகக்கூடிய காம்பவுண்ட் வந்து இப்படியே தான் இருக்கும். ஆனா OHக்கு பதிலாக வில் பி ஹேவிங் NH2, பாரா அமினோ அசோபென்சீன். புரிஞ்சுதுங்களா? அவ்வளவுதான். ஸோ இதுவும் கப்ளிங் ரியாக்ஷனுக்கு கீழே தான் வரும். அவ்வளவுதான் கண்ணா. ஸோ அப்ப நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் கொடுத்துருக்கிறது அலிஃபாட்டிக் பிரைமரியா இல்ல அரோமேட்டிக் பிரைமரியான்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு தான் டீடைல்டா நம்மளுக்கு ரியாக்ஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே செகண்டரி அமீனா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். செகண்டரி அமீன்னா நைட்ரஸ் ஆசிட் கூட போடும்போது ஒரு எல்லோ ஆயிலி லிக்விட் ஃபார்ம் ஆகும். ஸோ எல்லோ ஆயிலி லிக்விட் ஃபார்ம் ஆச்சுன்னா செகண்டரி அமீன். இதுவே டெர்ஷரி அமீனா இருந்தா ஏதோ ஒரு வாட்டர் சால்யூபிள் சால்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ ஒரு சால்ட் ஃபார்ம் ஆகும், அதுக்குள்ள நீங்க ஃபர்தரா வாட்டர் ஆட் பண்ணீங்கன்னா அந்த சால்ட் டிசால்வ் ஆயிரும். ஸோ அப்படி டிசால்வ் ஆச்சுன்னா டெர்ஷரி அமீன் புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஆனா இதுல ரொம்ப முக்கியம் வந்து அலிஃபாட்டிக் அரோமேட்டிக் பிரைமரி அமீனை நைட்ரஸ் ஆசிட் வச்சு டிஸ்டிங்விஷ் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபைன். ஸோ இப்போ ரெண்டாவது டெஸ்ட் முடிஞ்சது. அடுத்தது கார்பெலமெண்ட் டெஸ்ட். ஏங்கண்ணா கார்பெலமெண்ட் டெஸ்ட் வந்து ரொம்ப ஃபேமஸான டெஸ்ட் ஆச்சு. கார்பெலமெண்ட் டெஸ்ட்டுக்கு இன்னொரு பேர்னா என்ன சொன்னேன்? ஐசோசைனேட் டெஸ்ட் தான். எஸ். ஸோ இந்த டெஸ்ட் எதுக்கான கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்? இது ஒரே ஒரு அமீனுக்கு மட்டும்தான் பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும். ஆக்சுவலி திஸ் இஸ் கன்ஃபர்மேட்டரி பிரைமரி அமீன். ஆனா நான் சொல்ற பிரைமரி அமீன் அலிஃபாட்டிக்கா இருக்கணுமா அரோமேட்டிக்கா இருக்கணுமா இல்ல ரெண்டுக்குமே இது பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்குமா? ரெண்டுக்குமே கொடுக்கும். போத் அலிஃபாட்டிக் அண்ட் அரோமேட்டிக் பிரைமரி அமீனுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும். புரிஞ்சுதுங்களா? ஸோ கார்பெலமெண்ட் டெஸ்ட் வச்சு அது அலிஃபாட்டிக் அமீனா அரோமேட்டிக் அமீனான்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அது பிரைமரி அமீன் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். புரிஞ்சுதுங்களா? ரைட். ஸோ இப்போ இந்த டெஸ்ட் எப்படின்னு பார்க்கலாம். RNH2 is your aliphatic primary amine வச்சுக்கோங்க. R வந்து ஏதோ ஒரு alkyl group. என்ன reagents யூஸ் பண்ணுவோம்? What is this CHCl3ங்கிறது என்ன reagent? Chloroform. Chloroform and potassium hydroxide. கரெக்ட்டுங்களா? ஸோ ஹீட் பண்றோம். ஸோ ஐசோசைனேட் ஃபார்ம் ஆகும். ஸோ ஐசோசைனேட் எப்படி இருக்கும்? R இந்த நைட்ரஜன் அப்படியே இருக்கும், ஆனா ஐசோசைனேடா மாறிடும். கரெக்ட்டுங்களா? அதுக்கப்புறம் நம்மளோட இந்த பொட்டாசியம் குளோரைடு வாட்டர்ங்கிறதுலாம் பை ப்ராடக்ட். ஸோ இப்படி ஐசோசைனேட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அப்ப இங்க இருந்த காம்பவுண்ட் வந்து அலிஃபாட்டிக் ஆர் அரோமேட்டிக் பிரைமரி அமீன் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணிடுவோம். ரைட். ஆனா இந்த ஐசோசைனேட் லேப்ல ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு எப்படி தெரியும்? ஏதோ ஒரு பிசிக்கல் சேஞ்ச் நம்மளுக்கு தெரியணும் தானே. எப்படி தெரிஞ்சுப்பீங்க ஐசோசைனேட் ஃபார்ம் ஆயிடுக்குன்னு? அதோட ஆர்டரை வச்சு மேம். வெரி குட். ஒரு ஃபவுல் ஸ்மெல் வரும். ஸோ அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதாங்க. ஸோ இதோட நம்மளோட டிஸ்டிங்விஷ் டெஸ்ட் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஸோ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் மோஸ்ட் ஆஃப் த சாப்டர்ஸ்ல நம்ம பார்த்தது தான். பட் இந்த அமீன்ஸ்ல மட்டும் ஒரு குட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதை நான் சொல்லிட்டு நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். இப்போ நான் ஒரு ரியாக்ஷன் எழுதுறேன்.
அனிலன். ஏங்க சாதாரணமா அனிலன்ல எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் ஒண்ணு நடந்ததுன்னா எந்தெந்த பொசிஷன்ல எல்லாம் நடக்குங்க? மூணுத்துலயுமே நடக்கும் மிஸ். அப்படியா? ஆர்த்தோ பாரா மெத்தா மூணுலயே நடக்கும் மிஸ். ஏன் பூபேஷ் அப்படி நடக்குது? ஏன்னா அதோட டென்சிட்டி லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும்ல மிஸ். அப்படிங்களா? சரி, நீங்க சொன்ன கான்செப்ட் நான் கம்ப்ளீட்டா தப்புன்னு சொல்ல மாட்டேன், நான் கம்ப்ளீட்டா ரைட்னு சொல்ல மாட்டேனே. அதுல இன்னொரு 2-3 ஸ்பெசிஃபிக்கான பாயிண்ட்ஸ் நீங்க சொல்லணும். ஏதோ ஒரு ரியாக்ஷன்ல அப்படி நடக்கும் நான் ஒத்துக்கிறேன், ஆனா எல்லாத்துலயும் எல்லாம் அப்படி நடக்காது. வேற ஏதாவது ஐடியா இருக்குங்களா? கவிராஜ்? மிஸ் ஒருவேளை NH2 வந்து ஸ்ட்ராங் இதான் மிஸ். ஸ்ட்ராங் குரூப்பா இருக்கலாம்ல மிஸ். பார்க்கலாம். கவிராஜ் ஏதோ சொல்ல வந்தீங்க? தத்வதிகா ஐடியா இருக்கா? மேம் மேக்ஸிமம் ஆர்த்தோ அண்ட் பாரா பொசிஷன்ல வந்து ஹை எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கனால சோ அங்க வந்து ஏதாவது ஆட் ஆகும் மேம். ஓகே, சந்தன மாரிராஜ் உங்களோட ஆன்சர்? மேம் நோ ஐடியா மேம். ஓகே, நான் சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. ஆனா எல்லாருமே ஓரளவுக்கு ட்ரை பண்றீங்க. எஸ், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அரோமேட்டிக் சப்ஸ்ட்ரேட்ல எந்தெந்த சைட்ல எல்லாம் எலக்ட்ரோஃபைல் வந்து அட்டாச் ஆகணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், ஜென்ரலாவே தெரிஞ்சுக்கணும். அது எப்படி தெரிஞ்சுப்போம்? பென்சீனோட டைரக்டா அட்டாச் ஆயிருக்கிற ஆட்டமுக்கு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்தால் அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்? த்ரூ ரெசனன்ஸ் பென்சீனுக்கு வரும். கரெக்ட்டுங்களா? So double bond NH2, nitrogen அதோட lone pair of electrons லூஸ் பண்ணதுனால பாசிட்டிவ் சார்ஜ், இந்த கார்பனுக்கு நெகட்டிவ், இங்க ஒரு கெமிக்கல் பாண்ட், இங்க ஒரு கெமிக்கல் பாண்ட். நெக்ஸ்ட் வந்து இந்த நெகட்டிவ் சார்ஜ் பிட்வீன் தீஸ் டூ கார்பன் ஆட்டம்ஸ் டபுள் பாண்டா மாறும். இந்த பாண்ட் இந்த கார்பனுக்கு நெகட்டிவ் சார்ஜா மாறிடும். அப்படி மாறுச்சுன்னா இங்க ஒரு கெமிக்கல் பாண்ட், இங்க ஒரு கெமிக்கல் பாண்ட், இங்க நெகட்டிவ் சார்ஜ் டபுள் பாண்ட் NH2. அடுத்தது இந்த நெகட்டிவ் சார்ஜ் இந்த ரெண்டு கார்பன் கொண்டுள்ள டபுள் பாண்டாவும் இந்த பாண்ட் இந்த கார்பனுக்கு நெகட்டிவ் சார்ஜாவும் மாறிடும். அண்ட் ஃபைனலா இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்க வந்து இந்த பாண்ட் இந்த நைட்ரஜனுக்கு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸா போயிடும். ஸோ இப்போ நான் எழுதியிருக்கிறது அனிலனோட ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் எழுதியிருக்கேன். இப்போ இந்த அனிலன்ல எங்கெல்லாம் கண்ணா நைட்ரஜனுக்கு ஐ மீன் எங்கெங்கெல்லாம் வந்து நெகட்டிவ் சார்ஜ் அக்யூமுலேட் ஆகுது பென்சீன்ல? ஆர்த்தோ அண்ட் பாரா பொசிஷன். எஸ், ஆர்த்தோ அண்ட் பாரா பொசிஷன்ஸ் இல்லைங்களா? அப்போ ஒருவேளை எலக்ட்ரோஃபைல் ஒன்று வந்ததுன்னா அந்த எலக்ட்ரோஃபைல் எங்க போய் அட்டாச் ஆகும்? ஆர்த்தோலையும் பாராலையும் தான் அட்டாச் ஆகும். கரெக்டுங்களா? அப்போ NH2ங்கிறது இட் இஸ் +M குரூப் ஆர் ஆர்த்தோ பாரா டைரக்டிங் குரூப்னு சொல்லிடலாமா? அதுல யாருக்கு எந்த டவுட்டும் இல்லையே? எஸ். அப்போ நீங்க அனிலனை எடுத்து எலக்ட்ரோஃபைல் கூட ட்ரீட் பண்ணீங்கன்னா யூ வில் எண்ட் அப் வித் ஆர்த்தோ அண்ட் பாரா சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட். அண்ட் யூசுவலி விச் இஸ் மேஜர்? பாரா. பாரா. வை பாரா? அதுக்கு ஒரு காரணம் ஏதாவது படிச்சிருந்திருப்போமே. மேம் அங்க ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் வந்து கம்மியா இருக்கும் மேம். பாரா பொசிஷன்ல பல்கி குரூப்ஸ் எல்லாம் ரொம்ப தூரமா இருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்போ நம்மளுக்கு வந்து அவங்க சொல்ற மாதிரி ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் கம்மியா இருக்கலாம். ஸோ ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் கம்மியா இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி அங்க ஜாஸ்தி. கரெக்ட்டுங்களா? ஆனா இங்க ரிப்பல்ஷன் அதிகமா இருக்கும். ரிப்பல்ஷன் எங்கெல்லாம் அதிகமோ எனர்ஜி அங்கெல்லாம் அதிகம், ஸ்டெபிலிட்டி கம்மி. ஸோ லீஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் யூஸ்வலா அதிகமா ஃபார்ம் ஆகாதுங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்ப நீங்க சாதாரணமா அனிலனை எடுத்து ஏதாவது ஒரு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் பண்ணீங்கன்னா ஆர்த்தோ பாரா தான் கிடைக்குங்க. பாரா இஸ் மேஜர். ஆனா ஒரு ரியாக்ஷன்ல மட்டும் இது ஒரு வித்தியாசமா பிஹேவ் பண்ணுது. அதுதான் பூபேஷ் சொன்ன ரியாக்ஷன்.
என்னன்னா இந்த அனிலனை எடுத்து நான் நைட்ரேஷன் பண்றேன். வாட் இஸ் மீன் பை நைட்ரேஷன்? addition of NO2. Yes, substitution of NO2 plus. கரெக்ட்டுங்களா? So it is a basically electrophilic substitution reaction addition சொல்லக்கூடாது. அப்ப NO2 plus வந்து substitute ஆகும். அப்ப அதுக்கு நம்ம என்ன reagent யூஸ் பண்ணுவோம்னா நைட்ரேட்டிங் மிக்சர் யூஸ் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? நைட்ரேட்டிங் மிக்சருங்கிறது concentrated sulfuric acid and concentrated nitric acid combo. கரெக்ட்டுங்களா? இப்போ இதுல இருந்து நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? NO2 பிளஸ்ங்கிற எலக்ட்ரோஃபைல் ஜெனரேட் ஆகும். இந்த எலக்ட்ரோஃபைல் வந்து ஆர்த்தோ அண்ட் பாரா பொசிஷன்ல சப்ஸ்டிடியூட் ஆகி நம்மளுக்கு ஆர்த்தோ சப்ஸ்டிடியூட்டட் அண்ட் பாரா சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட் வரும்னு எதிர்பார்ப்போம். கரெக்ட்டுங்களா? இங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம எதிர்பார்க்கிற ஆர்த்தோ சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட் வருது. அண்ட் பாரா சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட்டும் வருது. ஆனா இது மட்டும் இல்லாம மெட்டா சப்ஸ்டிடியூட்டடும் வருது. சரிங்களா? இதுல என்ன பிரச்சனைனா இது வந்து 51%. ஓகேங்களா? சரி, ஓகே, பாரா வந்து ஒரு அளவு 50 வந்துருச்சு. அப்போ ஆர்த்தோ எவ்வளவா இருக்கும், மெட்டா எவ்வளவா இருக்கும்? மெட்டா நம்ம எதிர்பார்க்கல, மேபி அது கொஞ்சம் கம்மியா கூட வந்திருக்கலாம்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா ஆக்சுவலி அது வந்து 47% வந்துருச்சு. ஓகேங்களா? வெறும் 2% தான் வந்து ஆர்த்தோ. ஸோ மெட்டா ஏதோ தெரியாம வந்துட்டா கூட பரவாயில்ல, ஏதோ ஒரு 1% 2% பரவாயில்ல, பட் ஆல்மோஸ்ட் 50-50 வந்திருக்கு பாருங்க. அப்போ இந்த அனிலன்ல இந்த நைட்ரேட்டிங் மிக்சரை ட்ரீட் பண்ணும்போது ஏதோ ஒரு வித்தியாசமா ஒரு விஷயம் நடந்துருச்சு அர்த்தம். கரெக்ட்டுங்களா? அது என்ன நடந்ததுன்னா இந்த நைட்ரேட்டிங் மிக்சருங்கிறது ஹைலி அசிடிக் மீடியம். கரெக்ட்டுங்களா? நம்ம அனிலனும் ஒரு பேஸ். கரெக்ட்டுங்களா? ஏன்னா நைட்ரஜன் லோன் பெர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வச்சிருக்கு இல்லையா? ஸோ இந்த அனிலன் ஒரு பாதி அனிலன் என்ன ஆகுதுன்னா இந்த ஆசிட்ல இருக்கிற H+ சேர்ந்து அனிலீனியம் அயானா மாறிடுது. அனிலனாவே இருந்து நைட்ரஜன் மேல லோன் பெர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்தால் ஆர்த்தோ அண்ட் பாரா சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட் தான் வந்திருக்கும். ஆனா எதெல்லாம் அனிலீனியமா மாறுச்சோ, அனிலீனியம்ங்கிறது இது, எதெல்லாம் அனிலீனியமா மாறுச்சோ அதெல்லாம் மெட்டா டைரக்டிங் குரூப்பா மாறிடுச்சு. ஏன்னா மெட்டா டைரக்டிங் குரூப்புக்கு என்ன கண்டிஷன்? நம்ம பென்சின் கூட டைரக்டா அட்டாச் ஆயிருக்கிற ஆட்டம் ஒரு ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமா இருந்து அப்ப அது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் பேர் பண்ணி இருந்ததுன்னா அது என்ன பண்ணும்? பென்சின் கிட்ட இருந்து எலக்ட்ரானை வாங்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப அந்த ஆர்த்தோ அண்ட் பாரா பொசிஷன்ஸ்ல என்ன சார்ஜ் வந்துரும்? பாசிட்டிவ் சார்ஜ் வந்துரும். கரெக்ட்டுங்களா? அப்போ ரிலேட்டிவ்லி மெட்டா பொசிஷன் மட்டும்தான் எலக்ட்ரான் ரிச்சா இருக்கும். அப்போ மெட்டா சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட்டும் சேர்ந்து வருது. அப்போ அனிலன்ல ஒரு 50% வந்து அனிலீனியமா மாறிடுறதுனால மெட்டா சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதுங்களா? சத்வதிகா புரிஞ்சுதா கண்ணா? எஸ் மேம். சந்தன மரிராஜ்? எஸ் மேம், புரிஞ்சுட்டு மேம். ஓகே, பூபேஷ் புரிஞ்சுதா கண்ணா? சோ எல்லாத்துலயும் என்னக்கண்ணா? ஓகே மிஸ். ரைட். சோ இப்போ பூபேஷ் ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னீங்க இல்லையா, ஜெனரலா ஆர்த்தோ பாரா மெட்டா மூணுலயுமே நடக்கணும். எல்லாத்துலயுமே எல்லாம் நடக்கல, இந்த நைட்ரேஷன்ல தான் அப்படி நடந்துருச்சு. ஓகேங்களா? அதுக்கு காரணம் அந்த அசிடிக் மீடியம், அந்த அனிலன் அனிலீனியமா மாறிடுச்சு. ரைட். இப்ப அடுத்த கேள்வி என்ன? எனக்கு மெட்டா சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட் வேண்டாம், வரக்கூடாது, எனக்கு ஆர்த்தோவும் பாராவும் தான் வேணும். இன்ஃபேக்ட் ஆர்த்தோ கூட வேண்டாம்ப்பா, வெறும் பாரா மட்டும் தான் வேணும்னா அப்போ ஒரு சின்ன விஷயம் பண்ணணும். என்னன்னா அந்த நைட்ரஜனை மாஸ்க் பண்ணி விட்டுறணும். அதாவது இந்த நைட்ரஜன் மேல அந்த எலக்ட்ரான் அது ஃப்ரீயா இருக்கிறதுனால தானே போய் அந்த H+ கூட சேர்ந்துச்சு. அந்த நைட்ரஜனை மாஸ்க் பண்ணி விடணும். அதைத்தான் நான் அடுத்தது பண்ண போறேன். மாஸ்கிங்க்கு என்ன பண்ணுவாங்க? ஏதோ ரியேஜன்ட் கூட ட்ரீட் பண்ணுவோமே. சரி, நான் எழுதுறேன், தெரியுதான்னு பாருங்க. What is this? ஏங்க
சாரி பைரிடின் மிஸ். இல்லையே, pyridine வேற மாதிரில இருக்கும். அசிட்டிக் அன்ஹைட்ரைட் மேம். அசிட்டிக் அன்ஹைட்ரைட். ரெண்டு அசிட்டிக் ஆசிட் எடுத்து வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அன்ஹைட்ரைட் தான் வந்து அசிட்டிக் அன்ஹைட்ரைட்னு சொல்லுவாங்க. பூபேஷ், pyridine வேற சாமி. ஓகே மிஸ். திஸ் இஸ் pyridine. சரிங்களா? இது இல்ல. ஓகே. இப்போ ஆக்சிஜன் மேல பார்ஷியல் நெகட்டிவ், கார்பனுக்கு பார்ஷியல் பாசிட்டிவ். ஸோ இந்த நைட்ரஜன் எலக்ட்ரான் ரிச்ங்கிறதுனால இட் will approach partial positive charged carbon to form fifth chemical bond, but obviously that is unstable. அப்ப இங்க இருக்கிற இந்த bond வந்து it will transfer to oxygen. அப்ப என்ன ஆகும்னா benzene, nitrogen, and in the nitrogenக்கு I have two hydrogens already, and in the nitrogen அதோட lone pair of electrons யூஸ் பண்ணி C double bond O கூடயும் CH3 கூடயும் சேர்ந்துருச்சு. அடுத்தது இந்த நைட்ரஜன் பாசிட்டிவ் சார்ஜ் பேர் பண்ணுமா? ஆப்வியஸ்லி பண்ணாது. அப்ப ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு இல்லைங்களா, ஏதாவது ஒரு ஹைட்ரஜன்ல இருந்து பாண்ட் நைட்ரஜனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி அது H+ஆ வெளியில போயிடும். அந்த வெளியில போன H+ம் இந்த CH3 CO மைனஸும் சேர்ந்து அசிட்டிக் ஆசிடா பை ப்ராடக்டா வெளியில வந்துரும். இப்ப என்ன காம்பவுண்ட் வருதுன்னு பாருங்க. பென்சீன், nitrogen, hydrogen with pair of electron C double bond O CH3. ஓகேங்களா? இந்த காம்பவுண்டுக்கு பேரு அசிட்டனிலைடு. அசிட்டனிலைடு. ஓகேங்களா? ஃபைன். இப்போ இந்த நைட்ரஜன் மாஸ்க் ஆயிடுச்சுன்னு சொல்றேன் இல்லையா, அது எதனாலன்னு பார்க்கலாம். இப்போ இந்த நைட்ரஜன் ஃப்ரீயா இருந்தா தானே அது போய் H+ கூட கனெக்ட் ஆகுது. ஆனா இது என்ன ஆகும்னா இந்த நைட்ரஜன் மேல இருக்க எலக்ட்ரான் இங்க போகும், அதுக்கப்புறம் பாண்ட் வந்து ஆக்சிஜனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். மறுபடியும் ஆக்சிஜன்ல இருந்து எலக்ட்ரான் கீழே வரும், இங்க நைட்ரஜனுக்கு திரும்ப வந்துடும். ஸோ இவங்களுக்குள்ளேயே இந்த நைட்ரஜனோட எலக்ட்ரான் பிஸியா இருக்கிறதுனால அது H+ கூட போய் சேராது. ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து இந்த NH2 மாஸ்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம நைட்ரேட்டிங் மிக்சர் கூட போடுறோம்னு வச்சுக்கோங்க. நைட்ரேட்டிங் மிக்சர் கூட போடலாம், இல்ல நீங்க எது கூட வேணாலும் போடலாம். எந்த எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் வேணாலும் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து நைட்ரேஷன் மட்டும் பண்றேன். அப்படி நைட்ரேஷன் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? கண்டிப்பா மெட்டாக் போகாது. ஏன்னா அது அனிலீனியமா மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆர்த்தோ பேரா நடக்கலாம், ஆனா ஆர்த்தோ வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஆர்த்தோல என்ன பிரச்சனைனா இது ரொம்ப பெரிய பல்கி குரூப். கரெக்டுங்களா? சின்ன குரூப் இருந்தாலே ஆர்த்தோ சப்ஸ்டிடியூட் வந்து கஷ்டம்னு சொன்னேன். ஆனா இது இவ்வளவு பெரிய குரூப் இருக்கிறதுனால ஆர்த்தோ ரொம்ப கஷ்டம். ஸோ அங்க சப்ஸ்டிடியூஷன் நடக்காது ரிப்பல்ஷன்னால. அப்போ பாரா சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட் மட்டும் தாங்க வரும். புரிஞ்சுதுங்களா? நீங்க நைட்ரேஷன் பண்ணாம நீங்க புரோமனேஷன் பண்ணீங்கன்னா அப்போ புரோமன் வந்து பாரால மட்டும் தான் அட்டாச் ஆகும், ஆர்த்தோமேட்டால எல்லாம் அட்டாச் ஆகாது. புரிஞ்சுதுங்களா? ரைட். இப்போ மாஸ்க் நம்ம ரிமூவ் பண்ணிடணும், அப்படியே விடக்கூடாது. ரிமூவ் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை, சாதாரணமா ஹைட்ரலைஸ் பண்ணீங்கன்னா போதும், வெளியில வந்துடும். ஸோ ஹைட்ரலைஸ் பண்ணும்போது வாட்டர் என்ன ஆகும்? OH- மாறுங்களா? அந்த OH- இது இங்க போய் அட்டாச் ஆகும். அப்ப இந்த பாண்ட் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ N- அது கூட H+ வந்து அட்டாச் ஆயிடும். அவ்வளவுதான். அவ்வளவுதான். பாரா சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட் மட்டும் கிடைக்கிறதுக்கு நம்ம இதை பண்ணலாம். ஓகேங்களா? அண்ட் மூணுமே எங்க நடக்கும்னா இந்த நைட்ரேஷன்ல தான் நடந்துரும். அந்த மெட்டா சப்ஸ்டிடியூஷனை நம்ம அவாய்ட் பண்றதுக்கு தான் நம்ம வந்து NH2 மாஸ்க் பண்றோம். ரைட். ஸோ அவ்வளவுதான். இதோட எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் முடிஞ்சது. அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்னாலே ஃப்ரிடல் கிராவ்ஸ் ஆல்கைலேஷன் அசைலேஷன் ஒன்று ஞாபகம் வரும். ஆனா ஃப்ரிடல் கிராவ்ஸ் ரியாக்ஷன் அணுலின்ல நடக்காது. ஏன்னு சொல்லுங்க பாப்போம். ஃப்ரிடல் கிராவ்ஸ் ரியாக்ஷன்ல முக்கியமான ஒரு ரியேஜென்ட் போடுவோம், ஒரு கேட்டலிஸ்ட் போடுவோம். வெரி குட். அலுமினியம் குளோரைடுன்னு ஒரு லூயிஸ் ஆசிட் போடுவோம். கரெக்ட்டுங்களா? நம்ம வந்து RCl போடுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கைலேஷன் பண்றதுக்கு. ஆனா கூடவே நான் என்ன போடுவேன்? கண்டிப்பா லூயிஸ் ஆசிட் போடுவேன்.
லூஸ் ஆசிட் போடுற பர்பஸே நம்ம வந்து எலக்ட்ரோஃபைலை ஜென்ரேட் பண்றதுக்காக. இந்த பாண்டை ஹெட்ரோலிட்டிக்கா உடைக்கணும், பாண்ட்ல இருக்க 2 எலக்ட்ரான் குளோரினுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும். ஸோ இது வந்து R+ Cl- மாறிட்டு இந்த Cl- போய் AlCl3 கூட சேர்ந்து AlCl4- மாறிடும். அப்ப இந்த R+ will be R electrophile, அது போய் ஆர்த்தோ பேரால போய் அட்டாச் ஆகும்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனா கான்ட்ரடிக்டரியா இது என்ன பண்ணும்னா, இது ஆசிட், NH2ங்கிறது பேஸ். இது என்ன பண்ணிடும்னா, இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துருவாங்க, RCl கூட ரியாக்டே ஆக மாட்டாங்க. அப்போ நம்மளுக்கு வேற ஏதோ ஒரு சால்ட் தான் கிடைக்கும். இது எலக்ட்ரானை கொடுத்துரும். ஓகேங்களா? அண்ட் இதோட எலக்ட்ரான் இது வாங்கிட்டு இப்படி சால்ட்டா மாறிடும். ஸோ ஃப்ரிடல்-கிராப்ஸ் ரியாக்ஷன் நடக்காதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அனிலினை புரோமினேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து சேஞ்ச் ஆகும். எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புரோமினேஷன் பண்ணும்போது வெறும் Br2ன்னு போட்டு நீங்க யூஸ் பண்ற சால்வெண்ட் கார்பன் டைசல்ஃபைடாவோ குளோரோஃபார்மாவோ கார்பன் டெட்ராக்ளோரைடாவோ ஆர் அசிட்டிக் ஆசிடாவோ இந்த மாதிரி ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ் போட்டிருந்தீங்கன்னா ஆர்த்தோ அண்ட் பாரா ப்ராடக்ட் வரும், மோனோ சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். அண்ட் விச் இஸ் மேஜர்? பாரா இஸ் மேஜர். ஆனா சால்வெண்ட் வந்து வாட்டர் போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, புரோமின் வாட்டரை சால்வெண்டா போட்டிருந்தீங்கன்னா சைமல்டேனியஸா 3 சைட்லயுமே சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். 3 சைட் நான் சொல்றது 2 ஆர்த்தோ அண்ட் ஒரு பாரா ட்ரை சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட் வரும். புரிஞ்சுதுங்களா? ஸோ சால்வெண்ட் ரொம்ப முக்கியம். ரைட், அவ்வளவுதாங்க. ஸோ இதோட எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் இன் அனிலின் முடிஞ்சுது. ஓகேங்களா? அடுத்தது வந்து நம்மளோட டயசனியம் சால்ட் தான். பட் டயசனியம் சால்ட்டோட ப்ரிப்பரேஷன், ஸ்ட்ரக்சர், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் நம்மளுக்கு நல்லா தெரியும். எஸ் கவிராஜ்? வாட்டர் சால்வெண்டா யூஸ் பண்ணும்போது 3 புரோமின் ஆட் ஆயிருக்கு மேம். ஆமா கண்ணா, அது எதனாலன்னு கேக்குறீங்களா? எஸ் மேம். ஓகே, நான் சொல்றேன். சாதாரணமா நம்மளுக்கு அனிலினாவே இருக்கும்போது ரெசனன்ஸ் ஒன்று நடக்குது, கரெக்டுங்களா? அப்படி ரெசனன்ஸ் நடக்கும்போது எங்கெங்கெல்லாம் நெகட்டிவ் சார்ஜ் வருது? 2 ஆர்த்தோ பொசிஷன்ஸ்லயும் ஒரு பாரா பொசிஷன்லயும் வந்து நெகட்டிவ் சார்ஜ் வருது, கரெக்டா? ஆனா அந்த நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகிறத ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ்னால ஸ்டெபிலைஸ் பண்ண முடியாது. ஏன்னா நெகட்டிவ் சார்ஜ்ங்கிறது ஒரு போலாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா ஆர்கானிக் சால்வெண்ட்ங்கிறது போலாரிட்டி கம்மியா இருக்கக்கூடிய விஷயம். அதை வந்து பயங்கரமா ஸ்டெபிலைஸ் எல்லாம் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு இடத்த ஸ்டெபிலைஸ் பண்ணி அதுல வந்து புரோமின் அட்டாச் ஆயிடும். ஆனா நம்ம வாட்டர் இருக்கும்போது வாட்டர் தான் போலார் சால்வெண்ட் ஆச்சே. இந்த இடத்துல வர இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் ரொம்ப நல்லா போலார் சால்வெண்ட்ஸ்னால ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும். அப்போ 3 சைட்டுமே சூப்பர்வா. போலார் சால்வெண்ட் என்ன மேம்? என்னக்கண்ணா? போலார் சால்வெண்ட் என்ன மேம்? போலார் சால்வெண்ட்னா இப்போ சால்வெண்ட் என்னன்னு தெரியும் இல்லைங்களா? எதுல நம்ம ஒரு பொருளை கரைக்கிறோமோ அதுதான் வந்து சால்வெண்ட். இங்க வந்து நான் ஆர்கானிக் சால்வெண்ட்ஸை யூஸ் பண்ணி டிசால்வ் பண்ணியிருக்கேன். ஆனா இங்க வாட்டர் யூஸ் பண்ணி டிசால்வ் பண்ணியிருக்கேன். வாட்டருங்கிறது என்ன? H2O, கரெக்டுங்களா? ஸோ இந்த H2Oல ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் உள்ள கோவேலன்ட் பாண்டே இருந்தாலும் ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம் தானே. ஸோ ஆக்சிஜனுக்கு பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜும் ஹைட்ரஜன்ஸுக்கு பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜும் வரும். ஸோ இப்படி சார்ஜ் செப்பரேஷன் வர மாலிகுல போலார் மாலிகுல்னு சொல்லுவோம். ஸோ இங்க வந்து இது சால்வெண்ட்ங்கிறதுனால போலார் சால்வெண்ட்னு சொல்றேன். புரிஞ்சுதுங்களா? சார்ஜ் செப்பரேஷன் இருக்கக்கூடிய ஒரு சால்வெண்ட். அப்ப இந்த சால்வெண்ட்லயும் சார்ஜ் செப்பரேஷன் இருக்கு. அந்த ஆர்த்தோ பாரா பொசிஷன்ஸ்லயும் சார்ஜஸ் இருக்கும்போது இந்த போலார் மாலிகுல் போய் அந்த சார்ஜஸை நல்லா ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும். அப்போ 3 பொசிஷன்ஸுமே சூப்பர்வா ஸ்டெபிலைஸ்டா இருக்கும்போது ஈஸியா போய் புரோமின் அட்டாச் ஆகிறதுக்கு வசதியா இருக்கும். ஓகேங்களா? ஆனா ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ்னால 3 பொசிஷனையும் சைமல்டேனியஸா ஸ்டெபிலைஸ் பண்ண முடியாது. அதனாலதான் மோனோ சப்ஸ்டிடியூஷன் நடக்குது. ஓகேங்களா? ஓகே மேம், தேங்க் யூ மேம். ஃபைன் கண்ணா. ரைட், இப்போ நம்ம வந்து
பென்சின் டயசனியம் சால்ட் பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா? பென்சின் டயசனியம் சால்ட்டோட ப்ரிப்பரேஷன், பிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ப்ரிப்பரேஷனுங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். அணுலுனா நைட்ரஸ் ஆசிட் கூட ட்ரீட் பண்ணோம்னா வில் எண்ட் அப் வித் பென்சின் டயசனியம் சால்ட். அண்ட் அதுல நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா அது 0 to 5 டிகிரி செல்சியஸ்ல ரிலேட்டிவ்லி ஸ்டேபிள். எதனாலன்னா அந்த ரெசனன்ஸ் பார்ட்டும் நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது பாக்குறதுக்கு அதுக்கு ஒயிட் கலர் சாலிடா இருக்குங்கிறது தான் அதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. அது கோல்டு மீடியம்ல தான் ஸ்டேபிளா இருக்குங்கிறதும் நமக்கு நல்லா தெரியணும். அடுத்தது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் கண்ணா இதுல ரொம்ப முக்கியம். இந்த பென்சின் டயசனியம் சால்ட்டுக்கு அவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இப்போ ஒரு அரோமேட்டிக் சப்ஸ்ட்ரேட், அதாவது பென்சின் இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்ட்ரேட்ல ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ்டு குரூப்பை வந்து அட்டாச் பண்றதுங்கிறது ஈஸியே கிடையாது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா நெகட்டிவ்லி சார்ஜ் ஸ்பீஷிஸும் எலக்ட்ரான் ரிச். நம்மளோட அரோமேட்டிக் சப்ஸ்ட்ரேட் தட் இஸ் பென்சினும் எலக்ட்ரான் ரிச்சுங்கும் போது ரெண்டும் பக்கத்திலேயே வராது, ரிப்பல் ஆகும். ஸோ ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ்டு குரூப்பைவோ ஒரு எலக்ட்ரான் ரிச் குரூப்பைவோ பென்சின்ல அட்டாச் பண்றதுங்கிறது கஷ்டம். ஆனா நம்ம கிட்ட அந்த பென்சின் டயசனியம் சால்ட் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி நம்ம நிறைய நெகட்டிவ்லி ஒரு எலக்ட்ரான் ரிச் குரூப்பை அட்டாச் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுதான் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஹோப்ஃபுல்லி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அந்த ரியேஜன்ஸ் மட்டும் குயிக்கா சொல்லிட்டு வரேன். இங்க பாருங்க, இது வந்து பென்சின் டயசோனியம் சால்ட். ஓகேங்களா? இப்போ இந்த பென்சின் டயசோனியம் சால்ட்டை யூஸ் பண்ணி நான் வந்து எதை வேணாலும் இந்த இடத்துல அட்டாச் பண்ணலாம். ஏன்னா இந்த குரூப், இந்த பாண்ட் உடையறதுக்கு ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. கரெக்டுங்களா? இது வெளியில போகணும் உடனே அட்டாச் பண்றதுக்கு நான் ஏதாவது ஒரு ரியேஜென்ட்டை போட்டிருந்தேன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குரூப் வந்து அட்டாச் ஆயிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இடத்துல எனக்கு குளோரினை சப்ஸ்டியூட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணலாம்? CuCl போடலாமா? CuCl போட்டோம்னா என்ன ஆகும்? குளோரின் வந்து அட்டாச் ஆகும். புரிஞ்சுதுங்களா? இதுவே CuBr போட்டோம்னா புரோமின் வந்து அட்டாச் ஆகும். சோ இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல இதுதான் டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. டயசனியம் சால்ட் கூட எந்த ரியேஜென்ட் போட்டா எந்த குரூப் வந்து அட்டாச் ஆகும்ங்கிறது தான் பாயிண்ட். புரியுதுங்களா? நிறைய ரியேஜென்ட்ஸ் நமக்கு சஜஸ்ட் பண்ணிருப்பாங்க. இதுவே CuCN போட்டோம்னா என்ன குரூப் அட்டாச் ஆகுங்க? சயனைட் குரூப். சயனோ குரூப். அண்ட் இந்த மூணு ரியாக்ஷனையும் நம்ம என்னன்னு சொல்லலாம்? நேமிங் ரியாக்ஷன், சான்மேயர்ஸ் ரியாக்ஷன். இதுவே காப்பர் அண்ட் HCl போட்டாலும் காட்ரமன் ரியாக்ஷன், Cl. கேட்டர்மன்ஸ் ரியாக்ஷன் கரெக்ட் தான். குளோரின் அட்டாச் ஆகும். காப்பர் HBr போட்டா புரோமின் வந்து அட்டாச் ஆகும். புரிஞ்சுதுங்களா? And this is called Gattermann's reaction. இதுவே ஹாலஜன்ஸ்ல நம்ம இது வரைக்கும் என்னெல்லாம் அட்டாச் பண்ணோம்? குளோரின் அட்டாச் பண்ணோம், புரோமின் அட்டாச் பண்ணோம். கரெக்ட்டுங்களா? ஒருவேளை அயோடின் அட்டாச் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, பொட்டாசியம் அயோடைட் போட்டு ஹீட் பண்ணோம்னா போதும், அயோடின் அட்டாச் ஆயிடும். இதுவே ஃப்ளூரின் அட்டாச் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு கவனிங்க. பென்சின் டயசனியம் சால்ட். கண்ணா, வாட் இஸ் திஸ்? BF3 என்ன சாமி? போரான் ட்ரைஃப்ளூரைட். போரான் ட்ரைஃப்ளூரைட். இந்த போரான் வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். ஏன்னா அதை சுத்தி மூணு சிக்மா பாண்ட் தான் இருக்கு. ஒரு சிக்மா பாண்டிங் will be having only 2 electrons. அப்ப 6 electrons தான் இருக்கு. It is electron deficient. ஒருவேளை இதை HF கூட ட்ரீட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, HF எப்படி ஸ்பிளிட் ஆகும்? H plus and F minus ஸ்பிளிட் ஆகும். அந்த F minus கூட இந்த BF3 சேர்ந்து BF4 minus and H plus சேர்ந்துக்குங்க. ஓகேங்களா? இதைத்தான் இப்ப நான் இங்க யூஸ் பண்ண போறேன். அந்த கேட்டையான் ஆனையான் சேர்ந்து அது நியூட்ரலைஸ் ஆயிடுச்சு. அப்ப HBF4 and this is called fluoroboric acid. So இது எப்படி ஸ்பிளிட் ஆகும்? H plus and BF4 minus. கரெக்ட்டுங்களா? இந்த Cl மைனஸ்க்கு பதிலா இந்த BF4 மைனஸ் போய் கவுண்டர் அயானா இருக்கும். BF4 மைனஸ். இப்போ இந்த H பிளஸும் இந்த Cl மைனஸும் சேர்ந்து HCl வெளியில போயிடும். இப்போ இதை நீங்க ஜெனரலா
ஹீட் மட்டும் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ளூரின் வந்து அட்டாச் ஆயிடும். இந்த இடத்துல கவனிங்க. அப்ப எனக்கு ஃப்ளூரின் சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட் வந்துருச்சு. கரெக்ட்டுங்களா? இல்ல இது நான் வந்து ஜெனரலா ஹீட் பண்ணாம, எதுவுமே இல்லாம ஹீட் பண்ணாம NaNO2 அண்ட் காப்பர் போட்டு ஹீட் பண்ணேன்னு வைங்க. அப்ப என்ன ஆகும்னா நைட்ரோ குரூப் வந்து அட்டாச் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் எப்படி அட்டாச் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நைட்ரோ குரூப் எப்படி அட்டாச் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? ரைட். ஒருவேளை பென்சீன் டயசனியம் சால்ட்டோட ஒண்ணுமே இல்லைங்க, சாதாரணமா வாட்டர் போட்டு வார்ம் பண்ணுங்க. அப்ப என்ன கிடைக்கும்? இது தெரியும். வெரி குட். ஃபீனால் ஃபார்ம் ஆகும். ரைட். அடுத்தது இன்னும் 2 ரியேஜன் தான். பென்சீன் டயசனியம் குளோரைட்ல நான் ரியேஜென்ட் எழுதுறேன், அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுங்க. H3PO2 பிளஸ் வாட்டர். இது என்னங்க? ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட். வெரி குட். ஸோ H3PO4 னா ஆர்த்தோபாஸ்போரிக் ஆசிட், H3PO3 னா பாஸ்பரஸ் ஆசிட், அண்ட் திஸ் இஸ் ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட். சரிங்களா? இது போட்டா என்னன்னா எந்த குரூப்பும் வேண்டாம், இது போயிடும். அதுக்கு பதிலாக ஹைட்ரஜன் வந்து அட்டாச் ஆகும். அவ்வளவுதாங்க. இதுவும் போடலாம், இல்லைன்னா எத்தனால் போடலாம். எத்தனால் போட்டாலும் நம்மளுக்கு அதே தான் பென்சீன் தான் கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? யூஸ்வலா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, டயசனியம் சால்ட் கூட எத்தனால பார்த்த உடனே ஆல்கஹாலை போய் அட்டாச் பண்ணிடுவாங்க. ஃபீனால் கிடைக்கும்னு அவசரத்துல தப்பு பண்ணிடுவாங்க. பட் அங்க கிடைக்கிறது பென்சீன். ஃபீனால் கிடைக்கணும்னா நம்மளுக்கு வாட்டர் தான் போடணும். புரிஞ்சுதுங்களா? அவசரத்துல தப்பு பண்ணிடாதீங்க. ரைட். அவ்வளவுதாங்க. ஸோ இதுக்கப்புறம் கப்ளிங் ரியாக்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், அதனால நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். ஓகேங்களா? இப்போ நான் கொஸ்டின்ஸ் ஷேர் பண்றேன், நம்ம ஒண்ணா பார்த்துட்டு வரலாமா? பார்க்கலாங்களா? ஓகே மேம். ஓகே, நான் மறுபடியும் சொல்றேன். இது வந்து பழைய இயர் கொஸ்டின். அது ஜெய்யா இருக்கலாம், அட்வான்ஸ்டா இருக்கலாம். ஸோ நான் நீட்டுக்கு தான் படிக்கிறேன், ஜெய்க்கு தான் படிக்கிறேன்னு கேட்டகரைஸ் பண்ணாம கொஸ்டின் கான்செப்ட் அண்ட் கொஸ்டினா மட்டும் பாருங்க. அவ்வளவுதான் கண்ணா. ஆர்கானிக்கே கம்ப்ளீட்டா முடிஞ்சுது. பயோமாலிகல்ஸ் ஆர்கானிக் கொஸ்டின்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு பயோமாலிகல்ஸ் பார்க்கலாம். இல்லைன்னா நீங்க பயோமாலிகல்ஸ் ஒரு கிளான்ஸ் பாருங்க. ஸ்ட்ரக்சர்ஸ்ல கஷ்டமா இருந்தா மட்டும் சொல்லுங்க, அது எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்லித்தரேன். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. Of the following amines, how many can give carbalamine reaction? இதுல எவ்வளவு வந்து கார்பலமின் ரியாக்ஷனுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும்னு கேக்குறாங்க. கார்பலமின் ரியாக்ஷனுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கணும்னா என்ன கண்டிஷன்? பிரைமரி பிரைமரி அமீனா இருக்கணும். அப்ப இதுல எதெல்லாம் பிரைமரின்னு கண்டுபிடிச்சா போதும். 135 மேம். ஓகே, 135. ஸோ கார்பலமின் ரியாக்ஷனுங்கிறது அலிஃபாட்டிக் அரோமேட்டிக்னு ரெண்டுக்குமே கொடுக்கும். ஸோ இது அலிஃபாட்டிக் பிரைமரி, திஸ் இஸ் அரோமேட்டிக் பிரைமரி அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ அலிஃபாட்டிக் பிரைமரி. கரெக்டுங்களா? அண்ட் இது என்னதுக்கான செகண்ட் காம்பவுண்ட்? செகண்டரி. திஸ் இஸ் fourth one is tertiary and this is again secondary. கரெக்ட்டுங்களா? ஸோ இதுல இந்த மூணுக்கும் தான் பாசிட்டிவ் ரிசல்ட் வரும். ஸோ ஆன்சர் இஸ் 3. மேம் இதுல fifth one அலிஃபாட்டிக் அரோமேட்டிக். ஃபிஃப்த் ஒன்ல கண்ணா அலிஃபாட்டிக். ஏன்னா இங்க ஒரு கார்பன் இருக்கு பாருங்க. கார்பன் கூட பென்சீனோட டைரக்டா NH2 அட்டாச் ஆகல இல்லையா? அப்ப அதை நீங்க வந்து அரோமேட்டிக்னு சொல்லக்கூடாது. ஓகே மேம். பென்சீன் பக்கத்துல ஒரு கார்பன், அந்த கார்பன் கூட தான் NH2 அட்டாச் ஆயிருக்கு. அப்ப அது ஒரு அலிஃபாட்டிக் அமீனா தான் கன்சிடர் பண்ணும். ஓகே மேம். இந்த क्वेश्चन ஒரு சீக்வென்ஸ் கொடுத்திருக்காங்க. சரிங்களா?
அதுல இங்க பாருங்க, ஆக்சுவலி இது ஜெஇ கொஸ்டின் நியூமரிக்கல் டைப்ல எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஆர்கானிக் கொஸ்டின் நியூமரிக்கல் எப்படி கேக்குறாங்கன்னு பாருங்க. ஏதோ ஒரு எக்ஸ்ங்கிற காம்பவுண்ட் வருது, அந்த எக்ஸ்ங்கிற காம்பவுண்ட்ல நைட்ரஜன் ஆட்டமோட கவுண்ட் என்னன்னு கேக்குறாங்க. சம் ஆஃப் நம்பர் ஆஃப் நைட்ரஜன் ஆட்டம்ஸ் present in X. க்ளூ வேணா கேளுங்க கண்ணா. என்ன சந்தன மகாராஜ்? 3. வெரி குட், ரைட். எப்படி 3ன்னு பாத்துருவோமா கண்ணா? இது என்ன காம்பவுண்ட் சாமி? பென்சீன் டைசோனியம் குளோரைட் மேம். வெரி குட். பென்சீன் டைசோனியம் குளோரைட்லயே வந்து 2 நைட்ரஜன் ஆயிடுச்சு இல்லைங்களா? அதுக்கப்புறம் என்ன ரியாக்ஷன் சொல்றாங்க? கப்ளிங் ரியாக்ஷன். அப்போ இதோட மறுபடியும் ஒரு அனலின் வந்து அட்டாச் ஆகும். ஸோ மொத்தமா 3 நைட்ரஜன். கரெக்ட்டுங்களா? யாருக்காவது ரியாக்ஷன் எழுதி காமிக்கணுமா? கிளியர்னா போயிடலாம். அடுத்த கொஸ்டின். அமைதியா இருக்கிறதுனால கிளியர் நினைச்சிட்டு போறேன். அடுத்தது இந்த கொஸ்டின் ஒரு சின்ன டைப்பரர் புக்ல கொஸ்டின் படிக்கிறேன். ஐடென்டிஃபை how many compounds are more basic than aniline. அனிலினை விட இதுல எதெல்லாம் பேசிக் நேச்சர் அதிகமா வச்சிருக்குன்னு கொஸ்டின் கேக்குறாங்க சாமி. கரெக்டா ஜஸ்டிஃபை பண்ணோம். ஆப்ஷன் 3 மேம். சாமி எனக்குன்னா 3 காம்பவுண்ட்ஸ் சொல்றீங்களா? 3 வந்து உண்டு. 3 வந்து பேசிக் நேச்சர் அதிகம்ங்கறீங்களா? ஓகே, அனிலினை விட. ஓகே, கரெக்ட். அப்புறம் சோ க்ளூ என்னன்னா ஜெனரலா எஸ் என்ன சொல்லுங்க? 5 6. ஓகே ஓகே. க்ளூ என்னன்னா நம்ம ஜெனரலா தெரியும் அலிஃபாட்டிக் அமீனுக்கு பேசிக் நேச்சர் அதிகம், அப்புறம் அமோனியா, அப்புறம் தான் வந்து நம்மளோட அனிலின் ஆர் அரோமேட்டிக் அமீன். கரெக்ட்டுங்களா? அப்ப அனிலினை விட பேசிக் நேச்சர் அதிகம்னா எங்கேயாவது அமோனியா இருந்தா அதை சொல்ல அமோனியா இல்ல. அலிஃபாட்டிக் அமீன் ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாமே பேசிக் நேச்சர் அதிகம் தான். அப்ப இதுல எதெல்லாம் அலிஃபாட்டிக் அமீன் பாருங்க. இவர் சொன்ன மாதிரி சந்திரமாரா சொன்ன மாதிரி 5 and 6. அப்புறம் 2 7. 2ம் அலிஃபாட்டிக் அமீன் தான், 7ம் அலிஃபாட்டிக் அமீன் தான். மற்றதுல எல்லாமே பென்சீன் இருக்கு. அப்ப அப்படி சொல்ல முடியாது. அப்புறம் அனிலின்லயே எப்ப பேசிக் நேச்சர் அதிகமாகும்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்தால் பேசிக் நேச்சர் அதிகம். இதுவே எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்தால் பேசிக் நேச்சர் கம்மி. கரெக்ட்டுங்களா? அப்ப இங்க வாங்க, இந்த குரூப் பாருங்க, இட் இஸ் an aldehyde குரூப். இது வந்து இண்டக்டிவ் எஃபெக்ட்ல -I எலக்ட்ரான் வித்ட்ராயிங். அது மட்டும் இல்ல மீசோமெரிக்லயும் this is -M. சோ ரெண்டு கேஸ்லயுமே this is எலக்ட்ரான் வித்ட்ராயிங். எலக்ட்ரான் வித்ட்ராயிங்னா அப்ப கண்டிப்பா அதுக்கு பேசிக் நேச்சர் கம்மியா தான் இருக்கும், அனிலினை விட கம்மியாயிரும். சோ இது கிடையாது. தேர்ட் ஒன் வந்து சந்தன மாரிராஜ் இதுக்கு பேசிக் நேச்சர் அனிலினை விட அதிகம்னு சொன்னாரு. அது கரெக்ட்னு நான் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா இண்டக்டிவ் எஃபெக்ட் படி இது -I இருந்தாலும் எலக்ட்ரான் வித்ட்ராயிங்கா இருந்தாலும் மீசோமெரிக் படி இட் இஸ் +M. இண்டக்டிவா மீசோமெரிக்கான்னு பார்த்தா மீசோமெரிக் தான் டாமினேட் பண்ணும். ஓகேங்களா? சோ ஒன்னு ஆப்போசிட்டா இருக்கு பாருங்க, ஒன்னு நெகட்டிவ் இன்னொன்னு பாசிட்டிவ், ஒன்னு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் இன்னொன்னு எலக்ட்ரான் டொனேட்டிங்னா எது டாமினேட் பண்ணும்னு எடுத்துக்கணும்னா ஜெனரலா மீசோமெரிக் எஃபெக்ட் தாங்க டாமினேட் பண்ணும். ஆனால் ஹாலைட்ஸுக்கு மட்டும் இண்டக்டிவ் எஃபெக்ட் டாமினேட் பண்ணும்.
மற்ற எல்லா ஃபங்க்ஷனல் குரூப்புக்குமே மீசோமெரிக் எஃபெக்ட் தான் டாமினேட் பண்ணும். ஸோ இங்க மீசோமெரிக் எஃபெக்ட்டை பொறுத்த வரைக்கும் தட் சீம்ஸ் டு பி எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். கரெக்ட்டுங்களா? அப்போ இது அனிலனை விட பேசிக் நேச்சர் அதிகமாக தான் வச்சிருக்கும். அடுத்தது 4th ஒன் பாருங்க. Here I have chloride. So இது இண்டக்டிவ்ல -I, மீசோமெரிக்ல +M. ஆனா நான் என்ன சொன்னேன், ஹாலஜனை பொறுத்த வரைக்கும் which will be dominating? Inductive will be dominating. So this is electron withdrawing group. அப்ப இதுக்கு பேசிக் நேச்சர் கம்மியாயிருங்க, இது எடுத்துக்க கூடாது. அடுத்தது 9th ஒன் பாருங்க சாமி. இது என்ன குரூப்? கார்பனைல் குரூப் இருந்தால் அது எலக்ட்ரான் டொனேட்டிங்கா வித்ட்ராயிங்கா? withdrawing group ma'am. Very good. This is electron withdrawing. அப்ப இதுவும் வராதா? இது பாருங்க 8th one -I -M electron withdrawing, இதுவும் வராது. அப்ப எவ்வளவுங்க வரும்? 5 காம்பவுண்ட்ஸ்க்கு அனிலனை விட பேசிக் நேச்சர் அதிகமா இருக்கு. இந்த क्वेश्चन பொறுமையா பண்ணணும். தெரிஞ்ச क्वेश्चन தான், ஒன்றும் பெருசா கஷ்டமெல்லாம் இல்லை. 2 ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ல இது என்ன ரியேஜென்ட்? சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் புரோமின். இது எங்க பார்த்தோம்? electrophilic substitution. இல்லைங்களே. எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன்னா புரோமின் போட்டு ஏதாவது சால்வெண்ட் போடுவாங்க. இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு கூட புரோமினும் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட அயடனும் 2 இடத்துல பார்த்தோம். சோடியம் ஹைட்ராக்சைடு கூட அயடன் வந்து அயடோஃபார்ம் ரியாக்ஷன்ல ரியேஜென்ட்டா பார்த்தோம். ஆனா அயடோஃபார்ம் ரியாக்ஷனுக்கு அது நம்ம பார்க்க வேண்டியது மெத்தில் கீட்டோன். அப்ப அது இல்ல, இங்க மெத்தில் கீட்டோன் இல்ல சப்ஸ்ட்ரேட்ல. இன்னொரு சூப்பரான ஒரு ரியாக்ஷன் இது அமீன்ஸ்ல. அமைட்ல இருந்து அமீனை ப்ரிப்பேர் பண்ண முடியும்னு ஒரு ரியாக்ஷன் பார்த்தோமே, Hoffman bromide ma'am. ஹாஃப்மேன் புரோமைட் டிகிரேடேஷன் ரியாக்ஷன். கரெக்ட்டுங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் அந்த C டபுள் பாண்ட் O குரூப் போயிட்டு NH2 குரூப் டைரக்டா போய் பென்சீன்ல அட்டாச் ஆயிடும். கரெக்ட்டுங்களா? அப்போ மித்தைல் குரூப் அட்டாச் ஆயிருக்கிற இந்த பென்சீனுக்கு ஃபர்ஸ்ட் C டபுள் பாண்ட் O போகும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் எங்க இருக்கு? இதுல பாருங்க, மித்தைல் குரூப் அட்டாச் ஆயிருக்க பென்சீனுக்கு C டபுள் பாண்ட் O அப்படியே இருக்கு. ஸோ இது ஆன்சர் கிடையாது. இங்க C டபுள் பாண்ட் O இங்க பாருங்க, இங்கே மித்தைல் குரூப் அட்டாச் ஆயிருக்க பென்சீனுக்கு C டபுள் பாண்ட் O இருக்கு. அப்போ இதுவும் கிடையாது. 4th ஆப்ஷனும் கிடையாது இல்லைங்களா? 3rd ஆப்ஷன் மட்டும்தான். சரி, இருந்தாலும் அது அடுத்த ரியாக்ஷன் என்னன்னு பார்த்துருவோம். This is CH3. இங்க இப்ப NH2 வந்துருங்களா? அடுத்தது எது கூட ட்ரீட் பண்றாங்க? பென்சீன் with C double bond O Cl. இப்ப என்னங்க ஆகும்? என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? நைட்ரஜன் வந்து எலக்ட்ரான் ரிச். கரெக்ட்டுங்களா? இந்த எலக்ட்ரான் ரிச் நைட்ரஜன் இந்த கார்பனை போய் அப்ரோச் பண்ணும். கரெக்ட்டுங்களா? அடுத்து என்ன ஆகும் சாமி? அந்த குளோரைடு விட்டுட்டு வெளியில போயிடும். கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன ஆகும்? பென்சீன் CH3 nitrogen with 2 hydrogens. இப்போ நைட்ரஜனோட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் C டபுள் பாண்ட் O கூட கனெக்ட் ஆயிருக்கு. அண்ட் அது வந்து ஒரு பென்சின் ரிங் கூட அட்டாச் ஆயிடுச்சு. குளோரின் வந்து குளோரைடு Cl மைனஸா வெளியில போயிருக்கு. நைட்ரஜனுக்கு இங்க பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். பாசிட்டிவ் சார்ஜ் ஆஃப் கோர்ஸ் பேர் பண்ணாது. அப்ப இங்க இருக்கிற பாண்ட் எலக்ட்ரானை கொடுத்துட்டு ஹைட்ரஜன் H பிளஸா போய் அந்த Cl மைனஸ் கூட சேர்ந்துடும். ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் வில் பி benzene CH3 nitrogen hydrogen C double bond O
CH3. இவ்வளவுதான். ஓகேங்களா? which is your option C. புரியுதுங்களா? ஓகே, அடுத்த क्वेश्चन போலாமா? இந்த क्वेश्चन பாருங்க. இது ரொம்ப ஈஸியான क्वेश्चन. ஆப்ஷன் 3 மேம். ஆப்ஷன் 3 யார் சொன்னது? சந்தன மர்ராஜுங்களா? எஸ் மேம். ஓகே, சோ ஈஸி. ஆனா எங்க கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, அட்வான்ஸ்ட்ல கேட்டிருக்காங்க. எப்படி பார்த்தோனே ஆன்சர் சொல்ற மாதிரி ஒரு क्वेश्चन அட்வான்ஸ்ட்ல கேட்டிருக்காங்க. சோ இது எப்படின்னா அனிலின் தான், என்ன ஏதோ ஒரு சப்ஸ்டிடியூட்டட் அனிலின் அவ்வளவுதான். சோ மறுபடியும் டயசடைசேஷன் தான். இந்த இடத்துல டயசனியம் சால்ட் வரும். அண்ட் மறுபடியும் இது வந்து என்னது, நம்மளோட சன்மேஸ் ரியாக்ஷன் மாதிரி சைனோ குரூப் அட்டாச் ஆகும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3. சூப்பர். இது ஒரு சூப்பரான ஒரு क्वेश्चन. பார்க்கிறதுக்கு காம்ப்ளிகேட்டடா இருக்கேன்னு யோசிக்க வேண்டாம். அங்க இருக்கிற ஒரு ரியாக்ஷன் கூட புது ரியாக்ஷன் கிடையாது, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ரியாக்ஷன். புரிஞ்சுதுங்களா? பொறுமையா போட்டு வரணும். ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு சீக்வன்ஸ் क्वेश्चन நல்லா தெரியுது. ஆறுங்கிற ஒரு காம்பவுண்ட இந்த 5 ரியேஜென்ட் கூட ட்ரீட் பண்ணா எஸ்ங்கிற காம்பவுண்ட் வருது. இந்த எஸ்ங்கிற காம்பவுண்ட மறுபடியும் இந்த 4 ரியேஜென்ட் கூட ட்ரீட் பண்ணா ஏதோ ஒரு ப்ராடக்ட் வருது. அந்த ப்ராடக்ட தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆனா இந்த ஆறு என்ன நம்மளுக்கு தெரியும், அதுக்குதான் அவங்க கொடுத்திருக்கிற ஃபர்ஸ்ட் க்ளூ கவனிக்கணும். Aniline reacts with mixed acids, which is concentrated nitric and sulfuric acid at 288 Kelvin to give P, Q and R. P is 51, Q is 47 and R is 27% அப்படின்னு சொல்றாங்க. அப்ப R என்னவா இருந்திருக்கணும்? ஆர்த்தோ நைட்ரோ அனிலின் மேம். வெரி குட், வெரி குட். ஸோ அனிலினை எடுத்தா அவங்க நைட்ரேட் பண்ணாங்க. 2% என்ன கிடைச்சது? ஆர்த்தோ தான் கிடைச்சது. ஸோ விச் இஸ் யோர் ஆர். அவ்வளவுதான். அப்புறம் ஒன்னொன்னா பண்ணிட்டு வாங்க. இது என்னது? ஏசி ட்வைஸ் ஓ. என்னக்கண்ணா? எஸ் பென்சீன். புரியலங்க. எஸ் வந்து பென்சீன் மேம். ஓ எஸ் பென்சீன்னு சொல்றீங்களா? ஓகே ஓகே, போடுங்க கண்ணா. போட்டு நீங்க கடைசி சொல்லுங்க ஆன்சர். எஸ் பென்சீனாங்கிறது பாத்துக்கோங்க. அவசரப்படாதீங்க. அந்த இடத்துல ஒரு இடத்துல ஹைட்ரஜன் அட்டாச் ஆகுங்கிறது கரெக்ட். பட் பென்சீனா அப்படிங்கிறது பார்க்கணும். பூபேஷ் ட்ரை பண்றீங்களா சாமி? சோ क्वेश्चन பார்த்து பயப்படக்கூடாது. அங்க இருக்கிற எல்லா ரியாக்ஷனுமே உங்களுக்கு தெரிஞ்ச ரியாக்ஷன். ஒரு 1 minute டைம் தரேன். கடைசி ப்ராடக்ட் என்ன கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. மிஸ் அந்த ETOH போடுறல மிஸ், அது போடும்போது NO2 வருங்க வருது மிஸ். ETOHங்களா?
அப்போ அந்த NO2 வந்து NH2 கன்வெர்ட் பண்ணிட்டோம் மிஸ். ஓகே, பண்ணிக்கலாம். ETOH போட்டீங்கன்னா Sங்கிற ஒரு காம்பவுண்ட் வந்திருக்குமா? அந்த Sங்கிற காம்பவுண்ட் என்னது? பென்சீன் கூட NH2 NO2 அட்டாச் ஆயிருக்குது. NO2 மட்டும்தான் அட்டாச் ஆயிருக்கா? NO2 BR கீழ அட்டாச் ஆயிருக்கு. எந்த பொசிஷன்? NO2 பேரா பொசிஷன்ல BR அட்டாச் ஆயிருக்கு. NO2 வந்து ஆர்த்தோ பொசிஷன்ல அட்டாச். நீங்க சொல்ற காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சர் நான் எழுதுறேன், அதுவான்னு பாருங்க. ஓகே. இதுவா? ஆமாங்க மிஸ், இதாங்க மிஸ். ஓகே. இதுக்கு மேல மிஸ், இதுக்கு மேல SnHCl போடுறோம். ஆமா, SnHCl போடணும். அப்போ NH2 வந்துரும்ல மிஸ். ஆமா, NO2 வந்து NH2 கன்வெர்ட் ஆயிடுச்சு மிஸ். ஆமா. அதுக்கப்புறம் Br2H2 போடும்போது மிஸ், அப்ப உங்களுக்கு ஒரு அனலின் மாதிரி கிடைச்சிருக்குமா? அதான் மிஸ் கொஞ்சம் இதாகுது மிஸ். அனலின் மாதிரி கிடைச்சிருக்கும். புரோமின் அண்ட் வாட்டர் போட்டா என்ன பண்ணும்னு சொல்லியிருக்கேன்? ட்ரை சப்ஸ்டிட்யூட் ப்ராடக்ட் வரும்னு சொல்லியிருக்கேனா? ஓகே மிஸ். ஓகேங்களா? அப்போ நீங்க வந்து ட்ரை சப்ஸ்டிடியூஷன் ஆர்த்தோ பாராமெட்டால போடணும். ஓகே, அது போடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன். எல்லாத்துக்குமே எஸ் இதுதான் வந்ததுங்களா? இல்ல இதை தவிர வேற ஏதாவது வந்ததுன்னா சொல்லுங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து எஸ் கொண்டு வந்துடலாம். பூபேஷ் வந்து ஒரு ஆன்சர் சொல்லியிருக்காரு, அது கரெக்டானு செக் பண்ணிடலாம். இது வந்திருக்கா இல்ல வரலையா? இல்ல பாதியில ஸ்ட்ரக் ஆயிட்டீங்கன்னாலும் சொல்லுங்க, நம்ம சேர்ந்து போடலாம். ஸ்டார்டிங்ல இருந்து போடுங்க மேம். ஓகே ரைட், நான் போடுறேன், கவனிச்சுட்டே வாங்க. பூபேஷ், உங்களுக்கு நான் அந்த க்ளூ கொடுத்தேன் இல்லையா, அந்த இடத்துல ட்ரை சப்ஸ்டிடியூஷன் நடக்கும், நீங்க போட ஆரம்பிங்க. ஓகே. நீங்க சொன்னதுல ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா சொல்லணும், அதை நான் கடைசியா சொல்றேன். இதை போட்டு ஓகே மிஸ். ரைட். சந்திர மரிராஜ், உங்களுக்கு என்ன கண்ணா வந்துச்சு? மேம் டூயிங் மேம் SnHCl போட்டனா திரும்ப அமீன் ஃபார்ம் ஆகும் மேம். ஆமா, NO2 இருக்கிற இடத்துல அது ரெடியூஸ் ஆகி NH2 ஆகும். ஆமா. எஸ் உங்களுக்கு இதான் வந்துச்சா? ஆமா மேம். ஓகே ரைட், இங்க பாருங்க. மேம் மெட்டா பொசிஷன்ல வருமா மேம் BR? ஆர்த்தோல தான வரும். பேரால தான மேம் வரும் BR. இந்த இடத்துல வரும்ங்கறீங்களா? எஸ் மேம். இங்கயா சாமி? எஸ் மேம். சரி இருங்க, போடுறேன், நான் போடுறேன். இது வந்து அசிட்டிக் ஆன்ஹைட்ரேட் கூட ட்ரீட் பண்றது. நம்ம எதுக்காக அசிட்டிக் ஆன்ஹைட்ரேட் கூட ட்ரீட் பண்ணுவோம்? அனல்னா மாஸ்க் பண்றதுக்கு தான், கரெக்டா? ஸோ மாஸ்க் பண்ற மெக்கானிசம் நம்ம போட்டதுனால நான் அந்த ஸ்டெப் அப்படியே நான் டாட்டா ப்ராடக்ட் எழுதிடுறேன். ஸோ மாஸ்க் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்றாங்க? புரோமினேஷன் பண்றாங்க. ஆனா புரோமினேஷன் கூட என்ன போட்டிருக்காங்க? அசிட்டிக் ஆசிட் சால்வெண்டா போட்டிருக்காங்க. அப்ப நான் என்ன சொன்னேன்? பாரா சப்ஸ்டிடியூட் ப்ராடக்ட் மட்டும்தான் வரும்னு சொன்னேன், கரெக்ட்டுங்களா? அப்ப NO2 இருக்கு, NH C double bond OCH3. அனலின்ல NH2 எங்க இருந்ததோ அதோட பாரா பொசிஷனுங்கிறது என்ன? இது, கரெக்ட்டுங்களா? அப்ப இங்கதான் வந்து புரோமின் போடணும். ஓகேங்களா? போட்டுட்டு என்ன பண்ணணும்? ஹைட்ரலைஸ் பண்றாங்க 3. ஹைட்ரலைஸ் பண்ண என்ன ஆகும்? இந்த பெரிய குரூப் உடைஞ்சு போயிடும், மாஸ்க் வெளியில போயிட்டு மறுபடியும் நம்மளுக்கு அனலினே கிடைக்கும். NH2 NO2 Br. அப்புறம் என்ன பண்ண சொல்றாங்க? 4th one டயசிடைசேஷன். அப்ப என்ன ஆகும்? இந்த NH2 இருக்கிற இடத்துல என்ன ஆயிரும்? டயசனியம் சால்ட் வந்துரும். அடுத்தது எத்தனால் போட்டா என்ன ஆகும்? அந்த டயசனியம் சால்ட் இருக்க வேண்டிய இடத்துல ஹைட்ரஜன் வந்துரும், கரெக்ட்டுங்களா? சோ இதுதான் எஸ்.
ஓகேவா? சந்தன மர்ராஜ் பாருங்க, இப்படிதானே வந்திருக்கு. எஸ் மேம், எஸ் மேம். எந்த இடத்துல தப்பு பண்ணீங்க கண்ணா? நான் அந்த தேர்ட் ஸ்டெப்லேயே தப்பு பண்ணிட்டேன் மேம். ஓகே, இப்போ கிளியரா? எஸ் மேம். அண்ட் பூபேஷ், மிஸ் சொல்லுங்க மிஸ். இப்போ நான் வந்து நைட்ரோ குரூப் எங்க இருக்கு, புரோமின் எங்க இருக்கு அப்படின்னு நான் கேட்டோன்னு நீங்க என்ன சொன்னீங்கன்னா, புரோமின் வந்து பாராலையும் நைட்ரோ வந்து ஆர்த்தோலையும் இருக்குன்னு சொன்னீங்க. அப்படி சொல்லக்கூடாது. ஓகே மிஸ். நம்ம யூஸ்வலா நம்ம என்ன நினைச்சுப்போம்னா, இந்த பொசிஷன் வந்து பாயிண்டர் தெரியுதுங்களா? எங்க மிஸ்? ரெட் கலர் பாயிண்டர் தெரியுதா கண்ணா? சரிங்க வாங்க. ஓகே மிஸ். இந்த பொசிஷன் எல்லாமே கவனிங்க. இந்த பொசிஷனை நம்ம பாரானும், இந்த ரெண்டு பொசிஷன்ஸ ஆர்த்தோனும், இந்த பொசிஷன்ஸ மெட்டானும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஆனா அப்படி ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஜெனரலா நம்ம யோசிக்கணும். எப்படின்னா இங்க பாருங்க, ஒரு தனி பென்சீனா இருக்கும்போது, ஒரு தனி பென்சீனாத்துல எந்த ஒரு சப்ஸ்டிடியூஷனுமே இல்லைன்னா அதுக்கு ஆர்த்தோ பேரா மெட்டானு ஒண்ணுமே கிடையாதுங்க. ஓகேங்களா? ஒருவேளை இங்க ஒரு சப்ஸ்டிடியூஷன் இருக்கு, எங்க போட்டிருக்கேன், சைட்ல போட்டிருக்கேன், தெரியுதுங்களா? இப்படி ஒரு சப்ஸ்டிடியூஷன் இருக்குன்னா எந்த கார்பன்ல அந்த சப்ஸ்டிடியூஷன் இருக்கோ அதுக்கு இம்மீடியட் பக்கத்து கார்பன்ஸை நம்ம ஆர்த்தோன்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? ஆர்த்தோக்கு பக்கத்துல இருக்கிற பொசிஷன்ஸை நம்ம மெட்டான்னு சொல்லணும். அந்த சப்ஸ்டிடியூஷனுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல இருக்கிறத பேரான்னு சொல்லணும். புரிஞ்சுதுங்களா? எப்போ நான் இங்க சப்ஸ்டிடியூஷன் போட்டேன்னா, ஒருவேளை என்னோட சப்ஸ்டிடியூட் வந்து இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்ப எதெல்லாம் ஆர்த்தோ? இதுவும் இதுவும் ஆர்த்தோ. கரெக்டா? அப்போ இதுவும் இதுவும் மெட்டா, இந்த பொசிஷன் பேரா. இது உங்களுக்கு புரியுதுங்களா? புரியுதா கண்ணா? ஆர்த்தோ பேராமெட்டா நான் எப்படி எழுதுறேன்னு புரியுதுங்களா? ரைட். இப்போ இங்க சப்ஸ்டிடியூஷன் போட்டோம்னா அப்போ ஆஃப் கோர்ஸ் இது ஆர்த்தோ, இது மெட்டா, இது பேரா. நம்ம புக்ஸ்ல எல்லாம் எப்பவுமே சப்ஸ்டிடியூஷன் இந்த இடத்துல போடுறதுனால இது ஆர்த்தோ பேரா மெட்டான்னு சொல்றோம். ஆனா சப்ஸ்டிடியூஷனோட இடத்த மாத்தினோம்னா அப்ப அதோட பொசிஷன்ஸும் மாறும். அப்படி பார்த்தா நம்மளோட இந்த காம்பவுண்ட்ல நைட்ரோ குரூப் இங்க இருக்கு, அட்ஜசன்ட் கார்பன்ஸ் வந்து இதுவும் ஆர்த்தோ, இதுவும் ஆர்த்தோ. அப்ப இந்த பொசிஷன் என்னது? மெட்டா பொசிஷன். ஓகேங்களா? நைட்ரோவும் புரோமுனும் தே ஆர் மெட்டா டு ஈச் அதர். சோ ஒரு ஆல்ரெடி ஒரு சப்ஸ்டிட்யூவன்ட் இருந்ததுன்னா அந்த சப்ஸ்டிட்யூவன்ட்டை ரெஃபரன்ஸா வச்சுட்டு தான் அடுத்த பொசிஷனை சொல்லணும். புரிஞ்சுதுங்களா? சோ தே ஆர் மெட்டா டு ஈச் அதர். நீங்க புரோமனை வச்சுட்டு பாத்தீங்கன்னாலும் புரோமனோட ரெஃபரன்ஸ்ல நைட்ரோ இஸ் மெட்டா, நைட்ரோவை ரெஃபரன்ஸா வச்சுட்டு பாத்தீங்கன்னா புரோமின் இஸ் அட் மெட்டா. ஓகேங்களா? அப்படிதான் சொல்லணும். ஃபைன். இங்க இருந்து மறுபடியும் ப்ரொசீட் பண்ணலாமா? ஆன்சர் 4. ஓகே. சந்தன மரிராஜ் ஆன்சர் சொன்னது? எஸ் மேம். ஓகே கண்ணா, பாத்துடலாம். கவிராஜ்க்கு என்ன வருது? தத்வதிகா இது வரைக்கும் புரிஞ்சுதா சாமி? எஸ் மேம். ஓகே. பூபேஷ் அதுக்கப்புறம் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணீங்களா? பண்ணி ஆன்சர் 4 கொண்டு வந்துட்டேன் மிஸ். ஓகே கண்ணா. ஓகே ஃபைன். நிஷிகா? ஓகே, அடுத்தது போடுறேன். ஸோ இங்க வந்து டின் HCl போடுறாங்க. டின் HCl எதுக்காக போடுவாங்க? நைட்ரோ குரூப்பை ரெடியூஸ் பண்றதுக்காக பண்ணிடலாம். அடுத்தது என்ன பண்ண சொல்றாங்க? புரோமினேஷன் பண்ண சொல்றாங்க. ஆனா வாட்டர் போட்டிருக்காங்க. அப்போ புரோமினேஷன் பண்ணணும்னா 3 பொசிஷன்லயுமே புரோமின் அட்டாச் ஆகும். வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் NH2, this is ortho positions and this is para. கரெக்ட்டுங்களா? ஸோ இது பழைய NH2, இது பழைய புரோமின். இப்போ புரோமினேஷன் நடந்ததுனால இங்கெல்லாம் வந்து புரோமின் அட்டாச் ஆகும் 2 பேராலையும் அண்ட் ஐ மீன் 2 ஆர்த்தோலையும் 1 பேராலையும். கரெக்ட்டுங்களா? அடுத்தது அவங்க என்ன பண்ண சொல்றாங்க? மறுபடியும் டைசனியம் சால்ட்டா மாத்த சொல்றாங்க NH2 இருக்க வேண்டிய இடத்துல. அப்புறம் இங்கெல்லாம் புரோமின் அண்ட் ஃபைனலா ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட் கூட ட்ரீட் பண்ண சொல்றாங்க. அது என்ன கண்ணா பண்ணும்?
இந்த இடத்துல ஹைட்ரஜன் அட்டாச் பண்ணி விட்டுரும். கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4. புரிஞ்சுதா சாமி? எஸ் மேம். ரைட். ஸோ அடுத்த ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் பார்க்கலாமா? ஒரு கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் இதுவும் அட்வான்ஸ்ல கேட்ட கொஸ்டின் தான். ஆனா ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஆன்சர் பண்ணி சொல்லுங்க. யாருக்காவது க்ளூ வேணுங்களா? ஆப்ஷன் 2 மேம். ஓகே, செகண்ட் ஆப்ஷன் வருதா? வேற யாருக்காவது வேற ஆன்சர் வருதுங்களா? சந்தன மாரிராஜ்க்கு செகண்ட் ஆப்ஷன் வருது. கவிராஜ், நிஷிகா, பூபேஷ் சொல்லுங்க. பூபேஷ் மிஸ், அந்த NaNO2 போடும்போது பென்சீன் டைசோலியம் குளோரைடு வரும் இல்லைங்க? அப்ப பென்சீன் டைசோலியம் குளோரைடு வந்தா HBr போடும்போது மிஸ் அது கொஞ்சம் இது பென்சீன் டைசோலியம் சால்ட் வருதுல கண்ணா. அப்புறம் காப்பர் HBr போட்டோம்னா அந்த நைட்ரஜன் ட்ரிபிள் பாண்ட் நைட்ரஜன் இருக்க வேண்டிய இடத்துல புரோமின் வந்து அட்டாச் ஆகும். ஓகே மிஸ், சரி. ஸோ இங்க அவங்க மீன் பண்ற இந்த செகண்ட் ரியேஜென்ட் வந்து சாதாரண புரோமினேஷன் தான். சரிங்களா? அதுல கன்ஃபியூஸ் ஆயிக்க வேண்டாம். அந்த செகண்ட் ரியேஜன்ட்ல வந்து பாரா பொசிஷன்ல தான மட்டும். ஆமா கண்ணா, பாரா பொசிஷன்ல தான் புரோமின் அட்டாச் ஆகும். எஸ் மிஸ், இட் இஸ் செகண்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன், ரைட். ஸோ தத்வதிகாக்கு என்ன ஆப்ஷன் வருது? நான் போட்டுட்டு இருக்கேன் மேம். ஓகே, கவிராஜ் உங்களுக்கு சாமி? என்ன ஆகும்னா அசிட்டிக் ஆன்ஹைட்ரேட் போட்டா இந்த NH2 குரூப் மாஸ்க் ஆகும். அப்புறம் புரோமினேஷன் பண்ணீங்கன்னா பாரா பொசிஷன்ல மட்டும் புரோமின் அட்டாச் ஆகும். அதுக்கப்புறம் ஹைட்ரலைசிஸ் பண்ணி மாஸ்கை ரிமூவ் பண்ணிடுவோம். அப்ப என்ன கிடைக்கும்? அனிலன் பாரா பொசிஷன்ல வில் பி ஹேவிங் புரோமின். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? டயசோனியம் சால்ட்டா மாத்திடுவோம். அண்ட் அவங்க வந்து they are treating it with copper HBr Gattermann's reaction. ஸோ இந்த இடத்துல புரோமின் அட்டாச் ஆகும். ஸோ ஆன்சர் இஸ் செகண்ட் ஆப்ஷன். புரியுதுங்களா? ஸோ நம்ம வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில எல்லாமே முடிச்சிட்டோம்க்கண்ணா. நெக்ஸ்ட் கிளாஸ்லேயே நான் என்ன பண்ண போறேன்னா, அது நெக்ஸ்ட் கிளாஸ் அது எப்போவா இருந்தாலும் சரி, ஆர்கானிக் ரியாக்ஷன் நீட் ஒரு 2017 இருந்து 2024 வரைக்கும் கேட்ட எல்லா நீட் கொஸ்டின்ஸையும் ஆர்கானிக் பார்ட் மட்டும் டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? அது டிஸ்கஸ் பண்ணி முடிக்கும் போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் த நீட் கொஸ்டின்ஸ் வந்து NCERT பேஸ்ட் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். ஸோ நம்ம சால்வ் பண்ணலாம். அது சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு போகலாம். சரிங்களா? அடுத்த கேட்டகரிக்கு போகலாம். இல்லை மறுபடியும் உங்களுக்கு இன்னும் ஆர்கானிக் கொஸ்டின்ஸ் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறுபடியும் பழைய JEE அண்ட் அட்வான்ஸ்ட் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ரைட், சொல்லுங்க சந்திரமாராஜ். இந்த ஐசோமரிசம் மட்டும் கொஞ்சம் பார்க்கலாமா மேம்? பார்க்கலாமே சாமி. ஐசோமரிசம்ங்கிறது நீங்க நம்பர் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ், ஸ்டீரியோ ஐசோமர்ஸ், அப்புறம் கான்ஃபார்மர்ஸ், அது அந்த மாதிரி கேக்குறீங்க. கரெக்ட்டுங்களா? எஸ் மேம். ஸ்ட்ரக்சரல் ஐசோமர் ஓகே மேம். டாட்டாமரிசம், ஸ்டீரியோ ஐசோமர், ஜியோமெட்ரிக் ஐசோமரிசம்.
ஓகே சாமி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வேணா ஐசோமெரிசம் டிஸ்கஸ் பண்றேன். ஆனால் ஐசோமெரிசம் நான் ஸ்கிராட்ச்ல இருந்து தான் எடுப்பேன். ஓகேங்களா? ஏன்னா மேபி சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். ஸோ கொஸ்டின்ஸாவே நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு நார்மலா ஒரு ஃபண்டமெண்டல்ஸ்ல இருந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே அட்வான்ஸ்ட் எடுத்துட்டு போயிடலாம். சரிங்களா? ஒரு கொஸ்டின் ஒரு கிளாஸ் ஃபுல்லா ஐசோமெரிசம் மட்டுமே பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஆர்கானிக் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே தானே? வேற யாருக்காவது ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குங்களா? சரி, அடுத்து நம்ம எப்ப மீட் பண்ண போற கிளாஸ்ல ஐசோமெரிசம் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே ரைட். சரி, இப்போ வைண்ட் அப் பண்ணிக்கலாங்களா கிளாஸ்? ஓகே சார். per week எத்தனை கிளாஸ் மேம் எடுப்பீங்க? கண்ணா இப்போதைக்கு ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம், Thursday ஒரு நாள். அது எல்லாத்துக்கும் கிளாஸஸ் ஏதாவது வேணும்னா நீங்க சார் கிட்ட சொல்லுங்க. என்னோட அவைலபிலிட்டியும் பார்த்துட்டு சொல்றேன் கண்ணா. ஓகே மேம். ஸோ எல்லாத்துக்கும் வேணா நீங்க சார் கிட்ட சொல்லுங்க. அது நம்ம என்னோட ஸ்கெடியூலையும் பார்த்துட்டு நம்ம ஏதாவது ஆர்கனைஸ் பண்ண முடிஞ்சா பண்ணலாம். சரிங்களா? ஓகே மேம். ஓகே சார். ஓகே சார். ஓகே கண்ணா. ஓகே, தேங்க்யூ. பாய் கைஸ். பாய். குட் நைட். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். பாய் கண்ணா. பாய். மிஸ் சொல்லுங்க சாமி. மிஸ் நீங்க நைட்ரஸ் ஆசிட் சொல்லி கொடுத்தீங்க மிஸ். அப்ப அதுல பிரைமரி அமைன் சொல்லி கொடுத்தீங்கல்ல மிஸ். அப்போ அது அனிலின் கூட NaNO2 போட்டு ரியாக்ட் பண்றாங்க மிஸ். அது கொஞ்சம் ஷார்ட் டைம்ல பண்ணும்போது ஸ்டேபிளா இருக்கணும்னு சொன்னீங்க மிஸ். ஸ்லோலி பண்ணும்போது லோ டெம்பரேச்சர்ல. ஆனா அது அப்போ ஹை டெம்பரேச்சர்ல பண்ண முடியாதா மிஸ்? அது பண்ண முடியாது, அது டீகம்போஸ் ஆயிரும். ஓகே மிஸ். அதுவும் டீகம்போஸ் ஆயிரும், நம்மளுக்கு வந்து நைட்ரஜன் கேஸ் எவால்வ் ஆயிரும். ஸோ நம்ம வந்து அதுவே ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ரியேஜென்ட். அது வந்து ரெசனன்ஸ்னால ஏதோ ஒரு அளவுக்கு ஸ்டேபிளா இருக்கு. ஆனா நீங்க கண்டிப்பா டெம்பரேச்சர் கம்மியான டெம்பரேச்சர்ல மெயின்டைன் பண்ணாதான் கண்ணா நடக்கும். ஓகே மிஸ். ஓகே மிஸ். தேங்க்யூ மிஸ். பாய் கண்ணா. பாய். குட் நைட் மிஸ். குட் நைட்.